பேசலாமா? ஓகேங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இக்கட்டுரையின் தலைப்பு வான்காந்தம் மற்றும் ஜீவகாந்தம். பொருளடக்கம்: காந்தம், வான்காந்தம், காந்த அலை, காந்த தன் மாத்திரைகள், ஜீவகாந்தம், மனம். இக்கட்டுரையின் நோக்கம், வேதாத்திரியம் வழங்கிய அற்புதமான காந்தம் என்னும் இறைநிலையின் தன்மாற்றப் பேராற்றலை அறிவதன் மூலமே பிரபஞ்சம், அதில் அடங்கி இயங்கும் கோடான கோடி அண்டங்கள் முதல் உயிரினங்களின் சிறப்பு தன்மாற்றமான மனித மனம் வரை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த ஆராய்ச்சி கட்டுரையில் காந்தத்தின் ஆற்றலையும் அதன் தன்மாத்திரைகளையும் உலக சமுதாயத்திற்கு தத்துவார்த்தமாகவும் இன்றைய நவீன அறிவியல் ஆராய்ச்சி தரவுகளின் மூலமாகவும் எளிதாக உணரும் வகையில் விளக்குவதே ஆகும். காந்தம் இறைநிலை என்பது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். இறைநிலையின் தன்னிருக்க ஆற்றலால் தனக்குள்ளாகவே நெருக்கம் ஏற்பட்டு இறைத்துகள்களாக மலர்ந்தது. ஒவ்வொரு இறைத்துகளை சுற்றிலும் எல்லையற்ற பேராற்றலுள்ள இறைநிலையே சூழ்ந்தழுத்திக் கொண்டிருப்பதால் அந்த இறைத்துகளிடம் தற்சுழற்சி உருவாகின்றது. இறுக்கம் என்ற இறையாற்றலும் விலக்கும் ஆற்றல் என்ற அதன் சுழற்சியாலும் இணைந்த ஒரு பேராற்றலான பாய்ம பொருளே காந்தம் எனப்படுகிறது. இது ஒப்புயர்வில்லாத பிரபஞ்ச பேராற்றலாகவும் எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படையானதாகவும் இருக்கிறது. இது தோற்றப் பொருளாக மாறாத காந்த நிலையாகும். அன்மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம். விண்ணிலிருந்து இறைத்துகள்கள் கூடி விண்ணாகியது. விண்களின் கூட்டுதான் தோற்றப் பொருட்கள் அனைத்தும். விண்ணில் சிறைப்பட்டிருந்த இறைத்துகள்கள் பஞ்சதன் மாத்திரையாக வெளியே வருகின்றன. இங்கு வெளிப்படும் காந்தம் மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம் ஆகும். வான்காந்தம் விண்ணிலிருந்து வெளிவருகின்ற விரிவலைகள் பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றன. விண்ணை சுற்றிலும் விண்களுக்கிடையேயும் நிறைந்துள்ள சுத்தவெளியானது விரிவலைகள் தொடர்ந்து இடைவிடாது வந்து கொண்டே இருப்பதால் காந்தத்தன்மை பெறுகிறது. இது வான்காந்தம். ஜீவகாந்தம் உடலுக்குள் கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உயிர் துகள்கள் தற்சுழற்சியினால் அதில் இருக்கும் இறை துகள்கள் காந்த அலைகளாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு வெளிவரும் அலைகளின் தொகுப்பு ஜீவகாந்தமாகும். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா தோற்றமும் பருவுருவ நிலை, உயிரியக்க நிலை, காந்த ஆற்றல் நிலை என்ற 3 நிலைகளில் இயங்குகிறது. காந்தம் 5 வகையாக செயல்படுகிறது. மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல். மனம் ஜீவகாந்த அலை புலன்கள் மூலம் புறவுலகோடு தொடர்பு கொண்டு பெறுகின்ற அனுபோக அனுபவங்களை கருமையத்தில் இருப்பாக்கி அவ்வப்போது எழுச்சி பெற்று மூளையின் வழியாக வெளிப்படுவதே மனம் எனப்படுகிறது. அறிவியல் விளக்கம்: காந்தம் பொதுவாக விஞ்ஞானம் காந்தத்தை 3 வகையாக பிரிக்கிறது. டயாமேக்னட்டிசம், ஃபெரோமேக்னட்டிசம், பேராமேக்னட்டிசம். நமக்கு ஃபெரோமேக்னட்டிசம்னு சொல்ற காந்தத்தை பத்தி தெரியும். இது பொருள்ல இருந்து வரக்கூடிய காந்தம். ஆனா மகரிஷி என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு உயிரினங்களிலும் காந்தம் வெளிப்படுதுன்றத விளக்கியிருக்காரு. ஏன் மனிதனே ஒரு உயிரியல் காந்தம்னு சொல்றோம். பயாலஜிக்கல் மேக்னட்ன்னு சொல்லிக்கலாம். இன்றைய விஞ்ஞானமும் பல ஆராய்ச்சிகளுடைய அடிப்படையில இந்த விஷயத்த ஒத்துக்கிறாங்க. விஞ்ஞானம் கூறும் மின்காந்த நிறமாலை, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்துடைய வரம்பு 3 ஹெர்ட்ஸ் முதல் 10^24 ஹெர்ட்ஸ். இந்த வரம்பு வேதாத்திரியம் கூறும் காந்த அலைகள் இப்போது விஞ்ஞானம் கூறும் மின்காந்த நிறமாலையை விட இன்னும் விரிவான எல்லைகளை உள்ளடக்கியது. இன்னும் பெருசு, இன்னும் பிராடரா இருக்கு. மனமும் இந்த அலைகளில் ஒரு பகுதிதான். அறிவியல் ஆராய்ச்சிகள் முதல்ல நிலையற்ற பிளாஸ்மாவிலிருந்து தோன்றிய காந்த புலங்கள். முதல்ல பிளாஸ்மாங்கிறது என்னன்னா, அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயுக்கள். இது அதிக வெப்பமோ அல்லது மின்காந்த ஆற்றலோ செலுத்தப்படும் போது ஏற்படுது. அதாவது எக்ஸாம்பிள்க்கு சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா, அதுல இருக்கிற அந்த அதீத வெப்பத்தினுடைய காரணமா, அதுல இருக்கிற ஹைட்ரஜன், ஹீலியம் கேஸஸ் இது எல்லாமே காந்தத்தன்மை பெறுது. அதாவது அயனியாக்கம் செய்யப்படுது. அயனியாக்கம் செய்யப்படுறதுனால அங்க ஒரு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் உருவாகுது. அதுல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஒரு காந்தப்புலம் உருவாகுது. இப்போ இந்த பிரபஞ்சத்துல நாம பார்க்குற பருப்பொருட்கள்ல 99% பிளாஸ்மா நிலையிலே தான் இருக்கு. ஏன்னா எல்லா சூரியன்களும்
எல்லா சூரியன்களும், எல்லா நட்சத்திரங்களும், நெபுலாக்கள் எல்லாமே வந்து பிளாஸ்மா நிலையில தான் இருக்கு. சூரியன்ல இருந்து உருவாகுற இந்த பிளாஸ்மா பூமியில வாழ உயிரினங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கு. ஒவ்வொரு உயிரினத்திலயும் பயோபிளாஸ்மா ஃபீல்டு கூட இருக்கிறதா விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இப்போ கொலம்பியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் விண்வெளியில நிலையற்ற பிளாஸ்மாவிலிருந்து காந்தப்புலங்கள் தானாகவே உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 அண்டங்கள் 2 கேலக்ஸிக்கு நடுவுல எதுவுமே இல்லாத அந்த எம்ப்டி ஸ்பேஸ்ன்னு சொல்றக்கூடிய இடத்துல கூட நிலையற்ற காந்தப்புலங்கள் வந்து உருவாகுறத நிரூபிச்சிருக்காங்க. பிளாஸ்மாவில் உள்ள இந்த நிலையற்ற அலைப்பாயும் இயக்கங்கள் தான் இந்த சின்ன காந்தப்புலங்களை எல்லாம் உருவாக்குது. அதனால இதை வந்து விதை காந்தப்புலங்கள் சீடு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து விண்களின் கூட்டு சுழலும் போது அதில் வெளியேறும் நிழல்வின்கள் மூலம் காந்தப்புலங்கள் உருவாகின்றன என்ற வேதாத்திரிய விளக்கம் தெளிவுபடுகிறது. பிரபஞ்சம் முழுவதும் காந்த அலைகளின் இணைப்பு. சமீபத்திய ஆய்வுகள் இப்போ ரீசென்ட்டா 500 முதல் 800 மில்லியன் ஒளியாண்டுகள் நீளமுள்ள ஒரு பிரபஞ்ச பாதையை கண்டுபிடிச்சிருக்காங்க. காஸ்மிக் ஃபிலமென்ட்ஸ். அதாவது சிலந்தி வலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து நூல் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம காஸ்மிக் ஃபிலமென்ட்ஸோட வச்சுக்கலாம். அததான் வந்து பிரபஞ்ச பாதைன்னு சொல்றோம். இப்போ அந்த நடுவுல இருக்கிற அந்த எம்ப்டி ஸ்பேஸ் எல்லாமே அங்கேயும் எம்ப்டியா தான் இருக்கும். ஆ இதுல ஸ்பேஸ்லயும். அப்படி இருக்கிற இடத்துல அந்த அந்த பிரபஞ்ச அலைப்பாதை என்ன பண்ணும்னா, எல்லா விண்மீன் மண்டலங்களையும் ஒண்ணோட ஒண்ணு சேர்த்து இணைச்சு, அதுக்குள்ள ஒரு ஆற்றல் குறைவான காந்தப்புலங்களும் தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு குறைவானதுன்னா, மனித மூளை எந்த அளவுக்கு குறைவான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ, காந்தப்புலம் இருக்கோ, அந்த அளவுக்கு குறைவானதா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இவ்வளவு குறைவா இருந்தாலும், இந்த காந்தப்புலன்கள் தான் புரோட்டான், எலக்ட்ரான்கள் போன்ற துகள்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி, பொருட்களுடைய அடர்த்திய அதிகரிச்சு, ஒரு விண்மீன் மண்டலத்தையே உருவாக்குது. அதனால காந்தப்புலங்கள் தான் பிரபஞ்ச அமைப்பை வடிவமைக்க காரணமா இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மகரிஷியும் விண்ணுடைய தற்சுழற்சி வேறுபாடும், ஈர்க்கும் மற்றும் விலக்கும் ஆற்றலாகிய காந்த புலங்களே பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடு அடுத்தது தாவரங்களில் காந்த அலைகள். தாவரங்கள் பல வழிகள்ல ஒண்ணோடு ஒண்ணு தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கு. இப்போ வந்து ரீசென்ட்டா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஏஐயும், அல்ட்ராசானிக் சென்சார்ஸும் யூஸ் பண்ணி, நம்மனால கேட்க முடியாத நம்மளுடைய ரேஞ்ச் வந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்மனால கேட்க முடியும். அந்த ஒலி அலைகள், சவுண்ட் வேவ்ஸ் வந்து தாவரங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது எப்ப ப்ரொடியூஸ் பண்ணுது, அது அமைதியா இருக்கும்போது, ஆரோக்கியமா இருக்கும்போது அது அமைதியா தான் இருக்கும். ஆனா, அதுக்கு ஏதாவது ஒரு அழுத்தம், அதாவது ஒரு வெட்ட வரும்போது, இல்ல அதுக்கு தண்ணி பத்தல, இப்ப தண்ணி அப்புறம் வெப்பநிலை மாற்றம், இல்ல பூச்சி தாக்குதல், இது மாதிரியான அழுத்தத்துல இருக்கும்போது, அது வந்து 40 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து 80 கிலோ ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உள்ள சவுண்ட் வேவ்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு, அந்த சென்சார்ஸ் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இத வச்சு இந்த செயற்கை நுண்ணறிவு வச்சு தாவரங்கள் வந்து எந்த வகையான அழுத்தத்த அனுபவிக்குங்கிறதையும் வகைப்படுத்தி சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரீசென்ட் ரிசர்ச்ல அதுக்கு மூளை, நரம்பு மண்டலம் இல்லைனாலும் தாவரங்கள் வந்து உணர்கின்றன, கற்றுக்கொள்கின்றன, மாற்றம் அடைகின்றன மற்றும் நினைவில் வைத்துக் கொள்கின்றன. மெமரி இருக்குங்கிறதையும் சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இதே மாரி ஓரறவி தாவரங்களப் போலவே எல்லா உயிரினங்களுக்கும் காந்த அலைகளும் அதனுடைய தன்மாத்திரைகளான அழுத்தம், ஒளி, சுவை, மணம் இது எல்லாத்தோட ஒண்ணோடு ஒண்ணு தொடர்பு கொண்டுகிட்டே தான் இருக்கு. பூமியினுடைய காந்தப்புலம் பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள், ஆமை, மீன்கள் போன்ற உயிரினங்களுக்கு வந்து திசை கண்டறியும் இயற்கை ஜிபிஎஸ் மாதிரி அதுவும் செயல்படுது. இதுக்கெல்லாம் காரணம் அது எப்படி ஒண்ணோட ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணுதுன்னா, ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளயும் கிரிப்டோகுரோம் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இருக்குன்ட்டு CERN ஆய்வுகள் 2025ஆம் ஆண்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. எபிஜெனடிக்ஸ் மற்றும் உடல் மன தொடர்பு. பொதுவா மனித வாழ்க்கைய டிஎன்ஏ தான் வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்வாங்க. ஆனா டிஎன்ஏல 2% மட்டுமே நேரடியா புரத உற்பத்திக்காக பயன்படுத்துறது. மிச்சம் இருக்கிற 98% ஜங்க் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றாங்க. அ ஏன்னா அது வந்து புரத உற்பத்தியில பங்கு வகிக்கிறது இல்ல அதனால. இப்போ சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, வெளிப்புற உலகிலிருந்து வரும் சிக்னல்கள், அதாவது அந்த என்விரான்மென்ட் சேஞ்சஸ், அப்புறம் உணர்வுகள், நம்மளுடைய கோவம், அழுத்தம்,
அதுக்கப்புறம் மன்னிக்க முடியாம, பழிவாங்குற எண்ணம், உணவு, மனநிலை, அப்புறம் ஆழ்மனசுல பதிஞ்ச நெறைய பழக்கங்கள். இது எல்லாமே ஜங்க் டிஎன்ஏ செயல்பாட்ட தூண்டி, புரத உற்பத்தியை மாற்றுது. அப்படி மாத்தும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப நார்மலா ப்ரொடியூஸ் பண்ற புரோட்டீன் வேற. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது அது புரோட்டீன் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலேட்டடான அதுக்கு தேவையான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலேட்டட் புரோட்டீன்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிரும். இதனால தான் எல்லா நோய்களும் மனிதனுக்கு ஏற்படுது. பெரும்பாலான நோய்கள் இதற்கு காரணம் தான். இதனால தான் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இதனால தான் சிகிச்சை செஞ்சாலும் நோய் நீங்காம அதோட விளைவுகள மட்டுமே கட்டுப்படுத்த முடியுது. இதுக்கு காரணம் மனிதன் வந்து ஆட்டோ பைலட் மோட் மாதிரி ஆழ்மன பதிவுகளால மட்டும் தான் வந்து அம் ஆண்டுகிட்டு இருக்கான். ஆழ்மன பதிவு தான் மனிதன ஆண்டுகிட்டு இருக்கு. அதனால ஜீவகாந்தத்த பெருக்கி, விழிப்புணர்வை அதிகரிச்சு, மனவிரிவு ஏற்படும்போது, மனித மனம் வந்து தூய்மை பெறுகிறது. இதன் மூலம் வேதாத்திரியம் கூறும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, தியானம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆதாரப்பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. குவாண்டம் பிணைப்பு. குவாண்ட் இப்போ 2 துகள்கள் ஒரே நேரத்துல தொடர்புள்ள நிலையில இருக்கும்போது, எவ்வளவு தூரத்துல அத வச்சிருந்தாலும், அதாவது ஒண்ணு பூமியில வச்சுட்டு இன்னொன்னு எடுத்துட்டு போய் ஜூபிட்டர்ல வச்சா கூட, ஒண்ணு மடங்கா உடனே மற்றொன்றும் மாறிடும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து ஒரு டைஸ நம்ம வந்து உருட்டுறோம் அப்டின்னா, இங்க 4ன்னு விழுந்ததுன்னா, அங்க ஜூபிட்டர்ல இருக்கிற அந்த டைஸும் வந்து 4ஆ மாறிடும். அப்படி இத வந்து ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பிரபஞ்சத்தில் அனைத்தும் அடிப்படையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது. வேதாத்திரியமும் இதுக்கு காரணம் என்னன்னா, பிரபஞ்சம் முழுவதும் பாய்ம பொருளா இருக்கிற காந்தம் ஊடுருவி, எங்கும் வலை போல் பின்னி நிறைந்துள்ளதால், ஒரு துகளோடைய மாற்றம் இன்னொன்றை உடனடியாக பாதிக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்து குவாண்டம் மெமரி மேட்ரிக்ஸ். இது இப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிள்க்கு ஒரு டப் நெறைய தண்ணி எடுத்துக்கிறோம். அதுல நடுவுல ஒரு கல்ல போட்டோம்னா, அதுல இருந்து அலைகள் பரவத் தொடங்கும். இந்த அலைகள் தூரம் அந்த அந்த தூரம் தாண்டிட்டா கூட, அந்த நீர்ல ஒரு ஒரு வைப்ரேஷன் அத கிரியேட் பண்ணிட்டு தான் போயிருக்கும். அந்த அலை கல் விழுந்த அந்த அசைவுடைய தகவல நீருடைய ஒவ்வொரு புள்ளியிலும் பதிவு செஞ்சுட்டு தான் போயிருக்கு. அது மாதிரி இந்த எம்ப்டி ஸ்பேஸ்ல எல்லாமே மெமரி செல்ஸால ஆயிருக்கு. இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு அசைவையும் அதுக்குள்ள வந்து பதிவு செய்ய முடியும். திரும்பவும் எந்த ஒரு இழப்பும் இல்லாம நம்ம மீட்டெடுக்கவும் முடியும். இதனால வேதாத்ரி மகரிஷி சொல்ற எம் ஒரு எந்த ஒரு அசைவும் பிரபஞ்ச வான்காந்தத்தில் பதிகிறது என்ற வேதாத்திரிய கூற்றும் நிரூபிக்கப்படுகிறது. காந்த அலைகளின் பயன்பாடு. பிளாஸ் அ பிளாஸ்மா ஜெனரேட்டர்ஸ்ன்னா என்னன்னா, சூரியன்ல நடைபெற இயற்கையா அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து பூமியில பயன்படுத்தி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டிய உருவாக்குறது, மின் ஆற்றலை உருவாக்குற கருவி. டோகாமேக் ஃபியூஷன் டெஸ்ட் ரியாக்டர்ங்கிறது பிளாஸ்மாவ காந்தப்புலங்கள் மூலமா கட்டுப்படுத்தி அந்த நியூக்ளியர் ஃபியூஷன ம் அ ஏ நியூக்ளியர் ஃபியூஷன ஏற்படுத்தி அதிகப்படியான மின் ஆற்றலை உருவாக்குற இயந்திரம். இதன் மூலமா சுற்றுச்சூழலை பாதிக்காத, அதே சமயம் அதிகப்படியான ஆற்றலையும் நம்மனால பெற முடியும். காந்த அலைகளை அடிப்படையாகக் கொண்டு நிறைய தொழில்நுட்பங்கள் மருத்துவத்துல பயன்படுது. எம்ஆர்ஐ, இஇஜி, எம்இஜி போன்ற நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு. டிரான்ஸ்கிரானியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற சிகிச்சை பல்ஸ்டு காந்த அலைகளை உருவாக்கி மனநிலையை சமநிலைப்படுத்துது. நோயாளிகளோட இடது பக்க மூளை பகுதிய வந்து அது செயல்படுத்துது. காந்த அலைகளை பயன்படுத்தி மூளையின் வயதை குறைக்கும் ஆராய்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. இதனால இந்த காயக்கல்ப பயிற்சியினுடைய முக்கியத்துவத்த நம்ம நன்றாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. மேக்னெட்டோ தெரபி. இப்போ ம மன அழுத்தத்துக்கான ஒரு புதிய காந்த சிகிச்சை வந்து மேக்னெட்டிக் சீஷர் தெரபி. இது வந்து ரொம்ப நுட்பமாக செயல்படுறதுனால, மூளையினுடைய இயல்பான செயல்பாடுகள், பக்க விளைவுகள் எல்லாம் குறைஞ்சு பாதுகாப்பானதாக இருக்கும். நான் இன்வேசிவ் தெரப்பி அறுவை சிகிச்சை நான் இன்வேசிவ் எந்த ஒரு இதையும் உடல்ல வந்து அ நோ வலியே இல்லாம அறுவை சிகிச்சையோ, ஊசியோ, காந்த அலை எதுவுமே இல்லாம காந்த அலைகளை பயன்படுத்தி பாதுகாப்பா உடல்ல குணப்படுத்துற முறை. ய ரஷ்யால கண்டுபிடிச்சிருக்க என்ட்ரோமேக்ஸ்ங்கிற எம்ஆர்என்ஏ தடுப்பூசி வந்து 100% வெற்றி பெற்றுள்ளது. அப்புறம் புற்றுநோயோடைய வளர்ச்சியும் 60லிருந்து 80% வரை குறைஞ்சிருக்கு.
கேன்சர் தெரபி, ரீஜெனரேட்டிவ் மெடிசின், ரிமோட் தெரபி இது மாதிரியான சிகிச்சையில காந்த அலைகளுடைய பங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ இந்த காந்த தத்துவத்த நம்ம உணரும்போது, நாளை உலகம் இப்படி இருக்குங்கிறத நாங்க உள்ளுணர்வா உணர்றோம். காந்த நிலை உணர்ந்தால், நாளை உலகம் சமாதானமாக வேதாத்திரிய வழியில் வாழும். ஏன் உலகம் அமைதியா இருக்கும். ஏன்னா, இனி எரிபொருளுக்காக யாரும் போராட மாட்டாங்க. பிரபஞ்ச காந்த ஆற்றல் எல்லாருக்கும் முடிவில்லாமல் கிடைக்கும். பூமி முழுவதும் அமைதி நிலவும். போர், சண்டை, சுரண்டல் இது எல்லாமே நம்ம நம்ம பேரன், பேத்தி எல்லாமே அவங்க பசங்களுக்கு வந்து அந்த காலத்துல நடந்த வரலாறு மாரி அவங்க கதை சொல்லுவாங்க. மனிதன் வந்து இயற்கையோடும், உயிரோடும் ஒற்றுமையா வாழ்வாங்க. காந்த ஒற்றுமை இந்த உலகம் முழுவதும் ஆன்மீக ஒளிவையும், அறிவியல் வளர்ச்சியும் சமநிலையில் தாங்கும். மனிதர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து மேக்னெட்டிக் யூனியன் ஆஃப் எர்த் என்ற உலக அரசை உருவாக்குவார்கள். இது ரிலேட்டடா ஒரு வீடியோ லிங்க் குடுத்திருக்கேன். டைம் இருக்கிறவங்க பார்க்கலாம். அப்புறம் அறிவியல் மற்றும் சமூகத்திற்கான தாக்கங்கள். இது வந்து அ காந்த தத்துவம் அறிவியலுக்கும், ஆன்மீகத்துக்கும் உள்ள ஒரு பாலம். அதனால இந்த கல்விக்கூடங்கள் மூலமா எல்லா மக்களுக்கும் பரவணும். இதனால அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல புதிய புரட்சியை ஏற்படுத்தும். ஆராய்ச்சிகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாயிடும். அரசியல் அமைப்புகள், மத தலைவர்கள், பெரும் செல்வந்தர்கள் எல்லாருமே தங்களுடைய மனத்தை ஒழுங்குபடுத்தி பொறுப்புணர்வு மற்றும் சமநிலை நோக்கம் கொண்ட பாதையில் பயணிக்கத் தொடங்குவாங்க. அதிகாரம், செல்வம் இரண்டும் ஒழுக்கத்தின் வழியில் பயணிக்கத் தொடங்கும். வேதாத்ரி மகரிஷியும் மனதுடைய தூய்மைதான் உலக அமைதிக்கு அடித்தளம்னு சொல்றாரு. அப்போ மன தூய்மை பெறுவதற்கு காந்த தத்துவம் இன்றியமையாததாக இருக்கிறது. கால் ஃபார் ஆக்ஷன். இந்த காந்த தத்துவம்ங்கிறது ஒழுக்கம், அறிவு, ஆன்மீகம், அறிவியல் இது எல்லாத்துலயும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல இணைக்கிற ஒரு சயின்ஸ். இந்த காந்த தத்துவத்த பரப்புறதுக்கு கல்வியாளர்கள், ஆன் ஆன்மீக தொண்டர்கள், விஞ்ஞானிகள், சமூக ஊடகங்கள் எல்லாருமே வந்து ஒரே நோக்குடன் ஒருமித்து செயல்படணும். அப்படி இருக்கும்போது ஈஸியா நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்புறம் காந்த தத்துவத்தை வாழ்க்கை விஞ்ஞானமா கல்விக்கூடங்கள்ல பயிற்றுவிக்கணும். ஆசிரியர்கள் வந்து அறிவியல், ஆன்மீகம்ங்கிற புதிய கண்ணோட்டத்துல மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யோகா பயிற்சியாளர்கள் வந்து காந்த தத்துவத்துடைய அறிவியல் முறைகளை விளக்கணும். பொது நிகழ்வுகள், கருத்தரங்குகள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். விஞ்ஞான ஆராய்ச்சி துறையில பயோஃபீல்டு, கான்ஷியஸ்னஸ் ஸ்டடீஸ், குவாண்டம் பயாலஜி போன்ற துறைகள்ல காந்த தத்துவத்துடைய அடிப்படையில ஆராய்ச்சி மேற்கொள்ளணும். பல்துறை இணை ஆய்வுக்குழுக்கள் எல்லாத்தையும் உருவாக்கி அறிவியல், ஆன்மீகம் இணைந்த காந்த கோட்பாடுகளை வளர்க்க வேண்டும். எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் வாழ்க மற்றும் உயிர்கள் எல்லாவற்றையும் உணர்த்துமோ அது வளம்மா. வாழ்க வளம். 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கிட்டீங்களா? ஓகேங்க ஐயா. பார்த்துட்டேங்க ஐயா. அது அந்த டைமுக்குள்ளார முடிச்சுக்குங்க. அடுத்தவங்க ஏதாவது உங்க குரூப்ல இன்னொருத்தர் பேசுறேன்னாங்கல்ல, அவங்களுக்கு 15 நிமிஷம் குடுக்கணும்ல? ஆமாங்க ஐயா. ஆமாங்க. ஓகேங்க. ஓகே. வாழ்க வளமுடன். பாத்துக்கிட்டு அவங்களையும் பேச சொல்லிருங்க. ஓகேங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். அம்மா உங்களுடைய ஸ்லைடு ஓப்பன் பண்றேன். அடுத்தது பேசுறதுங்க. அம்மா சசிகலாம்மா? நீங்க ஸ்லைடு நீங்க ஓபன் பண்றீங்களா சங்கீதா? ஆமாங்கம்மா. நான் இப்ப ஓப்பன் பண்ண டைம் ஆகுது. நீங்க அப்படியே ஆரம்பிங்க. நான் அப்படியே ஓப்பன் ஆ. பண்றேன். லோட் ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரியல. சரி சரிங்க. வாழ்க வளமுடன். தலைப்பு ஜீவகாந்தம். உரையின் நோக்கம் வேதாத்திரியத்தின் ஜீவகாந்த தத்துவத்தில் ஆழ்ந்து செல்ல செல்ல இயற்கை பற்றிய முழுமையான அறிவை பெற முடியும். எனவே இந்த ஆராய்ச்சி கட்டுரையில் ஜீவகாந்த ஆற்றலையும் அதன் வரவு, குறைவு, நிறைவு ஆகியவற்றையும் விஞ்ஞான அடிப்படையில் எளிதாக உணர்த்துவது நோக்கமாகும். முக்கிய உள்ளடக்கம்: ஜீவகாந்தம், ஜீவகாந்த வரவு, ஜீவகாந்த குறைவு, நிறைவு, முழுமையான ஆரோக்கியமான தூக்கம், மெலட்டோனின், அடினோசின். வேதாத்திரிய விளக்கம்:
ஜீவகாந்தம். உயிரினங்களின் உடலில் முக்கிய பங்கு வகிப்பது ஜீவகாந்தம் ஆகும். உடலுக்குள் கோடிக்கணக்கான உயிர்த்துகள்கள் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு உயிர்த்துகள்களிலும் எண்ணற்ற இறைத்துகள்கள் உள்ளன. ஒவ்வொரு உயிர்த்துகள்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கின்றது. அதில் இருக்கும் இறைத்துகளே காந்த அலைகளாக வெளிவருகின்றன. அவ்வாறு வெளிவருகின்ற விரிவு அலைகளின் தொகுப்பே ஜீவகாந்தம் எனப்படுகிறது. ஜீவகாந்தம் வான்காந்தத்தின் ஒரு சிறு பகுதி. ஜீவ இன உடல்களில் எல்லை கட்டிக்கொண்டு நினைப்பது, உணர்வது, விருப்பம் போல் நகர்வது, இனப்பெருக்கத்தை உருவாக்குவது போன்ற தானியங்கி நரம்பு மண்டல இயக்கங்கள், மனவிரும்பி நரம்பு மண்டல இயக்கங்கள் இவற்றையெல்லாம் இந்த உலகில் வாழும் எல்லா உயிரினங்களுக்குள்ளும் முறையாக நிர்வகித்து வருகிற ஆற்றல்தான் ஜீவகாந்தம். ஜீவகாந்த வரவு. மனித உடலுக்கு ஜீவகாந்த ஆற்றல் 4 வழிகளில் வருகின்றன. உணவு மற்றும் நீரிலிருந்தும், காற்றின் மூலமாகவும், வான்கோள்களிலிருந்து அலைகளாகவும், பூமியின் மையத்தில் ஏற்படுகின்ற கதிரியக்கம் மூலமாகவும். ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ள மகரிஷி அவர்கள் 2 பயிற்சிகளை வழங்கியிருக்கிறாங்க. தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி. ஜீவகாந்தத்தை இவ்வாறு பயிற்சிகள் மூலம் பெருக்கிக் கொள்ளலாம். ஜீவகாந்த குறைவு நிறைவு. மனித உடலில் உற்பத்தியாகும் ஜீவகாந்த ஆற்றல் உடல் இயக்கம், மன இயக்கம் என்று 2 வகைகளில் செலவாகிக் கொண்டே இருக்கிறது. ஜீவகாந்தம் என்பது அலைநிலையே. அந்த அலைநிலையில் அவ்வப்போது வேறுபாடு உண்டாவது இயல்பு. மன இயக்கம், உடல் இயக்கம் 2 நிலையில் அதிகப்படியான அளவு செலவாகிறது. 2 இயக்கமும் ஒரே நேரத்தில் இயங்க வேண்டுமென்றால் ஜீவகாந்தத்திற்கு ஓரளவு கூடுதல் அழுத்தம் தேவை. உடலில் உள்ள உயிர் சக்தியின் அளவுக்கேற்பத்தான் ஜீவகாந்தம் உற்பத்தியாகும். 2 வகையிலும் இயக்கங்கள் நடைபெறும் போது இந்த 2 வகை இயக்கங்களும் போதுமான காந்த ஆற்றல் கிட்டுவதில்லை. எனினும் உடலில் வெளியுறுப்புகளின் இயக்கமும் உள்ளுறுப்புகளான நுரையீரல், இதயம், இரைப்பை, இரத்த ஓட்டம் முதலியவற்றின் இயக்கங்களும் எப்பொழுதுமே நிற்காமல் இயங்க வேண்டியுள்ளது. இதனால் ஜீவகாந்த இருப்பு உடலில் குறையும் போது பருவுடல் இயக்கங்களுக்கு மாத்திரம் ஜீவகாந்தம் எடுத்துக்கொள்ளப்படும். மன இயக்க பிரிவு ஆற்றல் பற்றாமையினால் அது சோர்வடையும். அந்த நேரத்தில் புலன் இயக்கம் நடைபெறுவதோ தம் விருப்பப்படி உடல் உறுப்புகளை இயக்குவதோ சாத்தியமில்லை. அந்த நேரத்தில் ஏற்படும் சோர்வுதான் தூக்கமாக மாறுகிறது. ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ட். குறிப்பிட்ட நேரம் தூங்கிவிட்டால் மன இயக்கத்துக்கான செலவு நின்று போகவே தானாகவே ஜீவகாந்த ஆற்றல் சிறிது சேமிக்கப்பட்டு ஜீவகாந்த அலை இயக்கத்தில் அழுத்தம் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் மன இயக்கம் தூண்டப்பெற்று தூக்கம் நீங்கி விழிப்பு உண்டாகும். ஆட்டோமேட்டிக் கனெக்ட். பாடல். தூக்கத்தின் தன்மை. மனித உடலில் இருக்கும் மின்சாரத்தை மாத்திரைகள் 100 என கணக்கு கொள்வோம். பாடலுக்கான விளக்கம். உடலில் உள்ள மின்சாரத்தை 100 என்றால் தினமும் உணவால் வரவு 16. மொத்தம் இருப்பு 116. உடல் இயக்கத்திற்கு 12 என்றும் மன இயக்கத்துக்கு 6 என்றும் வைத்துக்கொண்டா ஒரு நாள் செலவு 18, ஒரு நாள் வரவு 16. மொத்தம் 116ல் 18 போக 98 மீதம். இந்த குறைவை தூக்கம் சமன் செய்யும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தூக்கத்தை ஜீவகாந்த சேமிப்பு என்றே கூறுகிறார்கள். மனித உடலானது தெய்வீக ஆற்றல் குவிந்து திரண்டு விளங்குகிற நமது சிந்தனைக்கு எட்டாத அளவுக்கு இயற்கை அற்புதங்கள் நிகழ்கிற நூதனமான உண்மையான ஒரு சாதனமாகும். இயற்கை ஆற்றலால் அதன் பேரறிவின் மூலம்
வடிவமைத்து கட்டப்பட்ட இந்த உடலை பராமரிப்பது, பாதுகாப்பது, போற்றுவது என்பதுதான் உண்மையான இறை வழிபாடாகும். பேரியக்க மண்டல ஒருங்கிணைப்பு ஆற்றலான அந்த பேரறிவினை மிக எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பேரறிவை உணர்ந்து கொள்ள நுழைவாயிலாக உள்ளவை துரிய சக்கரம், பீனியல் கிளாண்ட். அதனோடு இணைந்த தூக்கத்தில் பெறும் ஜீவகாந்தத்தையும் விழிப்புணர்வையும் கான்சியஸ்னஸ் சிறிது ஆராய்ச்சி செய்வோம். அறிவியல் விளக்கம். மகரிஷி அவர்கள் கூறிய 5 அளவு முறையில் ஒன்று தூக்கம். நடைமுறை வாழ்க்கை முறைக்கு தூக்கம் 5ல் 1 என்று கூறுவதை விட முக்கியமான ஒன்று என்று கூறலாம். ஸ்லைடே மாத்துங்க அம்மா. தூக்கத்தின் வகைகள். தூக்கம் 2 வகைப்படும். REM தூக்கம், NREM தூக்கம். REM தூக்கம் என்பது ராபிட் ஐ மூவ்மெண்ட் விழி இயக்க தூக்கமாகும். NREM தூக்கம் என்பது நான் ராபிட் ஐ மூவ்மெண்ட் விழி இயக்கமற்ற ஆழ்ந்த தூக்கம். இதில் 3 நிலைகள் உள்ளன. நிலை 1 தூக்கத்திற்குள் நுழையும் நிலை. 2வது நிலை இதயம், சுவாசம், உடல் வெப்பத்தை படிப்படியாக குறைக்கும் நிலை. 3வது நிலை ஆழ்ந்த உறக்கம். மிக முக்கியமான நிலை. உடல் செல்களை புதுப்பிக்கிறது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்துகிறது, ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது, இதயத்தின் வேலையை சீராக்குகிறது. குறைந்த ஆற்றல் நிலையிலிருந்து இந்த நிலைதான் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் நிலை. மூளையில் மின்சார அலைகள் மெதுவாகி ஜீவகாந்த சமநிலை அடைகிறது. இதனால்தான் மகரிஷி அவர்கள் தூங்குவதற்கு முன் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் செய்வதால் மின்சார சமநிலைக்கும், உடல் தளர்த்துதல் பயிற்சியில் உடல் சமநிலையும் ஏற்படுவதற்கும் கூறியிருக்கிறார். REM தூக்கத்தை பற்றி பார்ப்போம். இந்த நிலையில் கனவுகள் தோன்றும். 20லிருந்து 25% வரை இந்த நிலையில்தான் தூங்குகிறோம். கண்கள் அசையும், ஆனால் உடல் அசையாது. மன நினைவுகளை பரிசோதித்து தேவையற்றதை நீக்கி தேவையானதை சேர்த்து கொள்ளும். படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நிலை மிக முக்கியம். ஷார்ட் டேர்ம் மெமரியிலிருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு படித்ததை மாற்றுகிறது. மகரிஷி அவர்கள் ஜீவகாந்த கசிவு கனவு என்றும் மன உணர்ச்சி சமன்படும் என்றும் கூறுகிறார். இந்த கனவு கண்டேன் என்று பயப்பட தேவையில்லை. மனதின் இயல்பான படிநிலையில் ஒன்றே கனவு. ஆரோக்கியமான தூக்கம் குழந்தைகளுக்கு 2லும் 50-50% இருக்க வேண்டும். பெரியவர்கள் 20-20% இருந்தால் போதுமானது. மகரிஷி அவர்கள் எளிமையாக சொல்வதென்றால், செல்களில் ஜீவகாந்தம் நிரம்பிவிட்டால் தானே விழிப்பு வந்துவிடும். இந்த நிலையே ஆரோக்கியமான தூக்கம் என்கிறார். மெலட்டோனின், அடினோசின் இரண்டும் 2 கண்களை போன்றது. மெலட்டோனின் இரவில் இரவு வந்ததும் தூங்க வேண்டும் என்ற சிக்னல் தரும் ஹார்மோன். இயற்கையான ஓய்வு சிக்னல். சர்காட்டியன் ரிதம் உயிரியல் கடிகார ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது. இரவு நேரத்தில் சுரந்து தூக்க சுழற்சியை ஒழுங்குபடுத்துகிறது. மகரிஷி அவர்கள் பார்வையில் இயற்கையோடு இணைந்த வாழ்வியலை கடைபிடிக்கும் போது உடல் மனம் சமநிலை அடையும். துரியாதீத தவத்தில் பீனியல் கிளாண்ட் ஆற்றல் பெறுவதால் மெலட்டோனின் இயல்பாக தேவையான அளவு சுரக்கிறது. அடினோசின் நாள் முழுக்க வேலை செய்தால் தூக்கத்திற்கு அழுத்தம் தரும் ரசாயனம். மூளையில் ஏற்படும் ஒருவித பிரஷர் மூளையின் சோர்வை உணர்த்துவது. அடினோசின் அளவு அதிகரித்தால் சோர்வு, தூக்கம் வருகிறது. தூங்கியதும் மூளை புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சியோடு எழுகிறோம். மகரிஷி பார்வையில் மனம் ஓய்வு எடுக்கும் பொழுது ஆற்றல் சேமிப்பு அடினோசின் அளவை
இயல்பாக குறைக்கிறது. புதிய ஆராய்ச்சி சாங்காயின் மருத்துவமனை, டோங்கி பல்கலைக்கழகம், சீனா, ஜூலை 25 நரம்பியல் ஆராய்ச்சி. கண்ணாடி தெரப்பி கண்ணாடி தெரப்பி மருத்துவ பயன்பாடுகளில் உள்ள ஒரு நுட்பம். நோயாளியை கண்ணாடிக்கு முன் உட்கார வைத்து நோயுற்ற கைகள் மறைத்து நன்றாக உள்ள கைகளை பார்க்கும் பொழுது நோயுற்ற கையும் சரியாகிறது. மகரிஷி அவர்கள் அருளிய கண்ணாடி பயிற்சி போலவே பயிற்சியில் அனைத்து செல்களுக்கும் ஜீவகாந்தத்தை கூடுதலாக அளிக்கும் பொழுது பிறர் நோய் நீக்குவதற்கு ஜீவகாந்த ஆற்றலையும் சேமித்து நாம் பாசஸ் மூலம் தர முடிகிறது. ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு விலங்கினம் வரை முழுமையாக ஓய்வெடுக்கின்றன. ஓய்வின் போதே தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றன. தாவரங்கள் ஓய்வை நைட்டி நாஸ்டி என்று அழைக்கிறோம். இரவு இயக்கம் என்பதாகும். விலங்கினம் நம்மை போன்றே REM தூக்கம், NREM தூக்கத்தை மேற்கொள்கின்றன. இயற்கையோடு இணைந்த சுழற்சி உடைய உறக்கம். உள்ளுணர்வு இருப்பாக உள்ள 100 மாத்திரைகள் அளவில் தினம் தினம் படிப்படியாக குறைந்து ஜீவகாந்த குறைவே நோய். மேலும் இதை கொண்டு நோக்கினால் உணவில் கிடைக்கும் ஆற்றல் பற்றாக்குறையை கூட சிறிது சரிக்கட்ட வாய்ப்பு உள்ளது. உணவால் பெறும் ஜீவகாந்தத்தையோ தூக்கத்தில் கிடைக்கும் ஜீவகாந்தத்தையோ ஒன்றால் ஒன்றை சரிக்கட்ட முடியாது. இன்று 5 மணி நேரம், நாளை 10 மணி நேரம் என்று தூங்கிக் கொள்ளலாம் என்பது வார நாட்களில் 5 மணி நேரமும் வார இறுதிகளில் 10 மணி நேரமும் தூங்கி சரி கட்டி விடலாம் என்றால் அன்றென்றே சரி கட்ட முடியாது. அன்றென்றே ஜீவகாந்த செல்களில் முழுமை அடைய வேண்டும். இச்செயலில் கவனம் செலுத்துவதை விட்டு விஞ்ஞானம் குறைவான ஜீவகாந்தத்தை எவ்வாறு சரி செய்வது என்பதிலேயே தொடர்கிறது. மகரிஷி அவர்கள் தூக்கத்தில் எளிமையாக எப்படி முழுமையான ஜீவகாந்தத்தை பெற்று கொள்ள வேண்டும், அதாவது அளவு முறையையும் வலியுறுத்துகிறார். குறைந்த ஜீவகாந்த செல்களை கொண்டு வாழ்வது என்பது அல்ல, எப்போதும் நம்முடைய செல்களில் முழுமையாக ஜீவகாந்தத்துடன் வாழ்வதே என்பதே. ஓட்டப்பந்தய வீரர் இறுதி மணித்துளிகள் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் நாளின் இறுதியில் 2% ஜீவகாந்த சேமிப்பு முக்கியம். நன்றிங்கய்யா. இன்னும் கொஞ்சம் இருக்குங்கய்யா, அது நாளை நான் மிஸ் பண்றேங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. இதை பத்தி கருத்துக்கள் யாராவது இருந்தா அன்மியூட் பண்ணி பேசலாங்க. நீங்க 2 பேரும் பேசியிருக்கிறாங்க, கருத்து கூறலாம். அவரு தியாகராஜன் ஐயா டிராவலிங்ல இருக்கிறாராம் ஐயா. நான் இன்னைக்குதான் முதல்ல படிக்கிறேன், நாளைக்கு கொஞ்சம் இந்த திருத்திக் கொள்றேங்க. சரி. சாந்தியம்மா, தியாகராஜ் ஐயா வந்துட்டாருங்களா வீட்டுக்கு? வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா என்னை இறக்கி விட்டு கொஞ்சம் வெளியே போயிருக்காருங்க, ஒரு 1/2 hour ஆகும். ஓ சரி. வந்துருச்சுங்கய்யா, வந்தோடனே கனெக்ட் பண்ணிக்குவாருங்கய்யா. ஓகே, வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கருத்துக்கள் கூறுபவர்கள் கூறலாம். எப்ப பார்த்தாலும் சேஷாசலையும் மைக்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கிறாரு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நல்லா இருந்தது அம்மா, ஸ்பீச் நல்லா இருந்தது. பட் நீங்க இந்த சில வேர்டு எல்லாம் உங்களுக்கு புரியலன்னா அது கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பாத்துருங்க. ஃப்ளோ நல்லா இருக்கு. சில இடத்துல எல்லாம் திக்கு இது விட்டு படிக்க கூடாது, படிக்கிற மாதிரி இல்ல. பட் நீங்க அந்த ஸ்லைடு வந்து ஃபாலோ பண்ணி ஹேண்ட் நோட்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணுங்க, நல்லா தான் இருக்கு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சேஷாசலம் ஐயா வாழ்த்துக்கள்.
அதர் தேன்ஸ் வேற ஏதாவது சப்ஜெக்ட் ஏதாவது பேசணுங்களா? இன்னும் இருக்க போறது இன்னும் 10 நாள் கூட இல்ல. ஐயா ஏதாவது தலைப்புல பேசுறீங்களா? ஜெனரல் கேள்வி பதிலுக்கு போலாங்களா? சிவபிரகாசம் ஐயா. பன்னீர் ஐயா பேசுறதுன்னா பேசலாமே தியான குரூப்ல. ஐயா அது கொஞ்சம் இந்த 10 நாளைக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாதாங்க பரவாயில்ல. நம்ம கேள்வி பதில் அப்புறம் கூட வச்சுக்கலாங்கய்யா. நான் என்னமோ பன்னீர் ஐயா நான் பார்த்து என்னமோ கூட பேசுற ஐயா, மாதிரி வாழ்க வளமுடன். இன்னைக்கு படிக்கிறவங்க வாய்ப்பு தான் இருக்கு. பேசுவாங்க பேசுற மாதிரி இருந்தா. ம் யாரு வித்யாலட்சுமி பேச வித்யாலட்சுமி பேசுவாங்க, சந்திராமா பேசுவாங்க. நான் என்னைய சொல்றீங்க? இல்ல நான் ஐயா, பேசிட்டு வாழ்க இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பேசுங்கய்யா. வாய்ப்பு இல்ல இருக்குதா? அன்னைக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல. பேசுறேங்கய்யா. அம்மா இல்லம்மா வாழ்க அன்னைக்கு வளமுடன். பேசுங்கம்மா யாராவது ஒருத்தர். வாழ்க வளமுடன். ஓகேம்மா. வாய்ப்பு இருக்கிறவங்க டைம் இருந்தா பேசுங்கம்மா தியானம் குரூப்ல. வாழ்க வளமுடன். ஓகேம்மா. யாரு பேசுறீங்க? பேரை முதல்ல அறிமுக. ஐயா சந்திரா, துணை பேராசிரியர் குமாரபாளையம் பண்றோங்கய்யா. உங்களுக்கு கோகோஸ்ட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். பவர் பாயிண்ட் வச்சிருக்கிறீங்களா? பவர் பாயிண்ட் ஐயா கிட்ட கொடுத்துருக்குங்கய்யா, தியாகராஜன் ஐயா கிட்ட. டிராவலிங்ல இருக்கிறாரு. நாங்க பார்த்து இதுல படிக்கட்டுங்கய்யா. பார்த்து படிக்கட்டு விடுங்க. பார்த்தே படிங்க. அந்த ஃப்ளோவா அந்த ஏற்ற இறக்கம் குரல் எல்லாம் கரெக்டா வரணுமா? ஒப்பிக்கிற மாதிரி சரிங்க. எல்லாம் பேசுறீங்க. தயவு செய்து ஒப்பிக்கிற மாதிரி பேசுறீங்க. அது அங்க அந்த அந்த பட்டிமன்ற மேடையெல்லாம் பேசுறாங்க மாதிரி கொஞ்சம் ஆக்ஷனோட பேசினாதான் நம்ம கொஞ்சம் சொந்தமா எடுத்துக்கிறோம்னு தெரியும். அதனால கொஞ்சம் அப்படி பேசுங்கம்மா. அப்படியே பழகுங்க பேசி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பேசலாம். வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவியல் அரங்கம் தவக்குழு ஆய்வில் உள்ள அனைத்து நிலை பேராசிரியர்களுக்கும் வணக்கம் கூறி எனது உரையை தொடங்குகிறேன். சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வேதாத்ரி மகரிஷி அருளிய தவங்கள் மற்றும் அன்றாட வாழ்வில் தாக்கங்கள். பொருளடக்கம்: எளிய முறை குண்டலினி யோகம், வேதாத்ரி மகரிஷி அவர்களின் 9 தவங்கள், அறிவியல் விளக்கம், தவத்தின் பயன்கள், உள்ளுணர்வு விளக்கம், சமுதாய தாக்கங்கள், செயல்பாட்டிற்கான அழைப்பு. முன்னுரை: ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ஒன்றிணைந்து மனித வாழ்வை உயர்த்தும் வழியை காட்டியவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர் வாழ்க்கை முழுவதும் மனிதகுல நல வாழ்வுக்காக தவம் என்னும் ஆற்றல் மிக்க உளப்பயிற்சியை எளிமையாகவும் அறிவியல் பூர்வமாகவும் விளக்கியுள்ளார். தவம் என்பது தனிநபர் மட்டுமல்ல, சமுதாயத்தின் நலத்திற்கும் அடிப்படை கருவியாகும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தவங்களையும் அவற்றின் அறிவியல் பூர்வமான நன்மைகளையும் உலகிற்கு தத்துவ ரீதியாகவும் நவீன விஞ்ஞானத்தில் நடத்தப்படும் ஆராய்ச்சிகளை பகுப்பாய்வு செய்தும் ஒருங்கிணைத்து உலக சமுதாய சேவா சங்கம் சார்பாக உலக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது இக்கட்டுரையின் நோக்கமாகும். உயிர்மேல் மனம் வைத்து தியானம் செய்யும் முறையை சித்தர்கள் மொழியில் குண்டலினி யோகம் என்று சொல்கிறோம். இந்த தியான முறையை தற்கால வாழ்வின் சூழ்நிலைக்கு ஏற்ப தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தி 9 வகை தவங்களாக கொடுத்துள்ளார்கள். அவை முறையே ஆகினை, சாந்தி, துரியம், துரியாதீதம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரக தவம், 9 மையம், நித்யானந்தம், இறைநிலை தவம். முதலில் ஆகினை தவத்தை எடுத்துக்கொள்கிறோம். மூலாதாரத்திலிருந்து உயிரை எழுப்பி புருவ மத்திக்கு கொண்டு வந்து உயிரை உணர்வது ஆகினை தவமாகும். ஆகினை தவத்தில் மன அலைச்சூழல் ஆல்பா நிலைக்கு வருகிறது. 13-8 சைக்கிள் பர் செகண்ட்ஸ். சாந்தி தவம் புருவ மத்திக்கு மேலே சென்ற உயிர் மையத்தை திரும்பவும் மூலாதாரத்திற்கு கொண்டு வருவது. துரிய தவம் உயிர் மையத்தை தலை உச்சிக்கு கொண்டு வருவது. துரிய தவத்தில் மன அலைச்சூழல் ஆல்பா நிலையில் இருக்கிறது. ஆல்பா நிலையிலேயே நிலைத்து நிற்கிறது. இது நிலைபெற்று தவம், சகசிராதார தவம் என்றும் அழைக்கப்படுகிறது. மன அலைச்சூழல் 13-8 சைக்கிள் பர் செகண்ட்ஸ். துரியாதீத தவம் மனதை உடலிலிருந்து வெளியே கொண்டு வந்து பிரபஞ்சம் வரை விரிந்து மேலும் பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள சுத்தவெளி என்ற இறைநிலையோடு கலக்க விடுவது. பிரபஞ்சத்தில் மனம் தீட்டா அலையில் உள்ளது. 7-4 சைக்கிள் பர் செகண்ட்ஸ். சுத்த வெளியில மனம் டெல்டா அலையில் 3-1 சைக்கிள் பர் செகண்ட்ஸ். பஞ்சேந்திரிய தவம். பஞ்சேந்திரிய தவம் என்பது மெய், நாக்கு, மூக்கு, கண், காது என்ற 5 புலன்களின்
ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த யோக முறை. பஞ்சபூத நவகிரகம். பஞ்சபூத நவகிரக தவம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற பஞ்சபூதங்களின் மீதும் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், வியாழன், சனி, ராகு, கேது ஆகிய நவகோள்களின் மீதும் மனதை வைத்து தவம் மாற்றுவதாகும். 9 மைய தவம். உடலுக்குள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியம் என்ற உடலுக்குள் 7 மையங்களிலும், உடலுக்கு வெளியே மனம் விரித்து பேரீக்க மண்டலம், சுத்தவெளி என்ற 2 நிலைகளிலும் தவம் இயற்றுவதாகும். நித்யானந்த தவம். உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றலை நன்கு பரவச் செய்வது, நித்தியமும் ஆனந்தமாக இருக்க உதவுகிறது. இறைநிலை தவம். இறைநிலையில் இருந்து மனிதன் வரை வந்த வரலாற்றை நாம் உணர்ந்து மனதை இறைநிலையோடு கலக்க விடுவது. மனிதன் தன்னுள் பரவி இருக்கும் இறை உணர்வை நேரடியாக உணரும் தவம். நான் என்ற உணர்வு மறைந்து இங்கு நாம் என்ற உணர்வு ஏற்படுகிறது. சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் எவிடன்சஸ். அறிவியல் ஆராய்ச்சி அண்ட் ஆதாரங்கள். டிஜிட்டல் தியானம் செய்யும் மற்றும் செயலிகள். கார்னகி மெலன் பல்கலைக்கழகத்துல 2025 ஜனவரியில இன்னர் பீஸ் ஆஃப் ஜாய் என்ற 21 நாள் ஆன்லைன் தியானம் நடத்தப்பட்டது. ஆய்வின் முடிவில் குறைக்கப்பட்ட மன அழுத்தம், மேம்படுத்தப்பட்ட தூக்கம் மற்றும் மரபணு வெளிப்பாடு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஆராய்ச்சி முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 பயோமெடிசின் ஜேர்னலில் வெளியான சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ அதுல பாத்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்டு ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் MBSR செயல்முறையில மனநலத்தில் ஏற்படுத்தும் நீடித்த மாற்றங்களை ஆராய்வது, நரம்பியல் மற்றும் உளவியல் அடிப்படையில் அதன் அதிர்வுகளை புரிந்து கொள்வது. இதனுடைய ஆராய்ச்சி முடிவு மனநிலை கட்டுப்பாடு மேம்படுகிறது, மூளை இணைப்பு அதிகரிக்கிறது, மன அழுத்தத்திற்கான எதிர்ப்பு திறன் மேம்படுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள். 2025 பிலிவாய்ஸில் வெளியான ஒரு முக்கியமான ஆய்வின் சுருக்கம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனநிலை அமைதியான நிலையை வளர்த்தல் ஆரோக்கிய வாழ்க்கை முறையை தொடர உதவுகிறது. மன அழுத்தம் குறைப்பு, உடல் உணர்வு, தூக்க மேம்பாடு ஆகியவை கூடுதல் நன்மைகளாக கிடைப்பதாக ஆய்வில் கூறியிருக்கிறார்கள். தியானம் தொடர்ந்து செய்யறவங்க ஆரோக்கியமான பழக்கங்களை முறையாக தொடர்வதற்கு அதிக மன உந்துதல் பெறுகிறார்கள் என்பதை இந்த ஆய்வு மேலும் உறுதி செய்கிறது. 2025 நியூரோ சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இதழில் முக்கியமான ஆய்வின் சுருக்கம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தியானம் மற்றும் நரம்பியல் சிக்கலான தன்மை இடையேயான தொடர்பை ஆராய்வது. அதுல தொடர்ந்து தியானம் செய்பவர்களின் மூளைத்திறன் ஒழுங்கமைப்பு மற்றும் சுய மேம்பாட்டு திறன்கள் அதிகரிப்பதை கண்டறிந்துள்ளனர். 2025 MIT இமேஜிங் நியூரோ சயின்ஸ் நடத்திய முக்கிய ஆய்வு. தியானம் என்பது உணர்ச்சி கட்டுப்பாடு, உள்நிலை விழிப்புணர்வு மற்றும் மன உறுதி ஆகியவற்றில் மூளை அடிப்படையிலான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. நீண்ட காலம் தியானம் செய்பவர்கள் மேம்பட்ட கருணை உணர்வு மற்றும் விளைவறிந்த விழிப்பு நிலை பெறுவதை உறுதி செய்துள்ளனர். இதை தான் நம்ம அருட்தந்தையும் இறைநிலை தியானத்துல தினமும் இறைநிலை தியானம் செய்து வரும்போது இறைநிலையை அனைத்துமாக இருப்பதை உணர்வதால் நம்மளுக்கு கருணை தோன்றுகிறது, அன்பும் கருணையும் தோன்றுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. 2024-25 ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மற்றும் மசாசூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் மாஸ் ஜெனரல் இணைந்து நடத்திய ஒரு ஆய்வில் தியானம் என்பது மனநிலை மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த கருவி என்பதையும், அறிவியல் அடிப்படையில் மற்றும் உள்நிலை விழிப்புணர்வு ஆகியவற்றில் ஆழமான இதுல 3135 பேர் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டு அந்த மாற்றம் ஏற்படுவதை கண்டறிந்துள்ளார்கள். போது மன அலைச்சூழல் குறைகிறது. அப்ப மனநிலையில் தானாக மாற்றம் ஏற்படுகிறது. சந்திராமா கண்டினியூவா வரல, கொஞ்சம் கட் ஆகுது, அது பாத்துங்க. கொஞ்சம் டவர் இல்லைங்கம்மா, அதனால வேதாத்ரி இதுதான் நம்ம அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி தவங்களை தொடர்ந்து செய்யும் போது மன அலைச்சூழல் குறைவதால் மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது.
எப்படின்னா ஆகினையில துரியத்துல துரியாதீதத்துல நம்ம மன அலைச்சல நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, குறையிறது ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. 2025 ஸ்பிஞ்சர் வெளியிட்ட முக்கியமான ஆய்வின் சுருக்கம். இது வந்து தேர்ட் வேவ் ஆஃப் மெடிடேஷன் ரிசர்ச் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம அருட்தந்தை வந்து ஆக்னி தவத்தை சொல்லியிருக்காரு. தியானம் வந்து எதிர்மறை அனுபவங்களை மாற்றத்தக்க உளவியல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதை கண்டறிந்துள்ளார்கள். அந்த வந்து எதிர்மறை எண்ணங்கள் கூட தியானம் செய்யும் போது நேர்மறையாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது உளவியல் ரீதியா சொல்லியிருக்காங்க. உளவியல் ரீதியாக. உடல்நல பயன்கள். தியானம் செய்வதனால் மூச்சு வாங்கி வெளிவிடும் வேகம் குறைகிறது. இருதய துடிப்பு குறைகிறது. ஆயுள் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரத்த அழுத்தம் குறைகிறது. நம்ம எல்லா நரம்புகளுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கிறது. ஏற்கனவே கெட்டுப்போன செல்களை நீக்கி புதிய செல்களை உருவாக்குகின்றன. இது பார்த்தீங்கன்னா, நம்ம நித்யானந்த தவம் செய்யும்போது, ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் நம்மளுக்கு வந்துட்டு ஜீவகாந்தம் அதிகம் நல்ல திணிவு பெற்ற ஜீவகாந்தம் கிடைக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த கெட்டுப்போன செல்லும் நம்மளுக்கு புதிய செல்களை உருவாக்குவதாக நம்ம அருட்தந்தை சொல்லியிருக்காங்க. மனநல பயன்கள். தியானம் செய்யும்போது ஆழமான சுவாசம் மூலமாக நம்ம மனம் வந்து அமைதி அடைகிறது. 3வது கண் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு சுய விழிப்புணர்ச்சி மற்றும் உள்ளுணர்வு தன்மை அதிகரிக்கிறது. இதை ஆகினை தவத்துல நம்மளுக்கு கிடைக்குது. தியானம் மூலமாக ஆன்மீக வளர்ச்சி ஏற்பட்டு வாழ்க்கையின் நோக்கம் புரிந்து உலகத்துடன் இணைந்து வாழ முடிகிறது. இது இறைநிலை தவம் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. உலக சமுதாயத்திற்கு நன்மைகள். சமூகத்துல மனநல சிக்கல்களை நம்மளுக்கு தியானம் செய்ய குறைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது. குண்டலினி யோகா மூலம் பழமையான இந்திய யோக முறையை உலகிற்கு தந்து ஞானத்தை விளைவிக்க முடியும். தியானத்தினால் பரிவு, கருணை, ஒருமைப்பாடு உணர்வுகள்லாம் சமுதாயத்துல அதிகமாக வளர்ந்து மதம் மற்றும் கலாச்சார அரசியல் வேறுபாடுகளை இணைக்கும் பாலமாக செயல்படுகிறது. அறிவியல் மற்றும் சமூகத்திற்கான தாக்கங்கள். மனநல ஆரோக்கியத்தில் தவத்தின் பங்கு. தவத்தினால் இன்றைய நவீன உலகில் நம்ம வந்து மாயையில சிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே ஃபாஸ்ட்டு. அப்போ அதுல நாம தியானம் செய்பவர்கள் வந்து சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நம்ம எண்ணம், சொல், செயலில் வந்து விழிப்பு நிலையோடு இருக்க தியானம் வந்து உதவுகிறது. உடல் நல ஆரோக்கியத்திற்கு பங்கு. தவத்தினால் எப்போதுமே விழிப்பு நிலையில் இருப்பதால இயற்கையோடு ஒன்றி வாழ பழகுகிறோம். இதன் மூலம் நம் உடலில் உச்சி முதல் பாதம் வரையில் உள்ள அனைத்து இயக்கங்களும் சீராக நடைபெறுகின்றன. எப்படின்னா ஆதிகால மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழும்போது அவங்க துன்பமின்றி வாழ்ந்தார்கள். இதையே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழும்போது துன்பமின்றி வாழலாம். உலக சமுதாயத்திற்கான பங்கு. தவத்தினால் நம் மனம் விரிவடைந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மொழிக்கேற்ப அனைவரும் ஒன்றுபடுகிறோம். உலக சமாதானத்திற்கான பங்கு. தவத்தினால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதன், ஊரு, உலகம் அனைவரிடமும் அமைதி கிடைக்குது. அப்போ ஒற்றுமை ஏற்படுகிறது. ஆனா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உருவாக்கிய உலக சமாதான திட்டங்கள் 14 திட்டங்களும் மிக விரைவில் நடைமுறைக்கு வருவதற்கு வழிவகுக்கிறது. கால் ஃபார் ஆக்ஷன். பள்ளிகளில் பருவத்திலிருந்தே தவத்தை வந்து மாணவர்களுக்கு கொண்டு செல்லும்போது அந்த அந்த எதிர்பாலினம் அப்படிங்கிற ஒரு கவர்ச்சி நீங்கி உடலில் வந்து இயற்கை ஏற்படும் மாற்றத்தை உணர்ந்து அவர்கள் வேறு வழிகளில் கவனம் செலுத்தாமல படிப்பில் முழு கவனம் செலுத்தி அவங்க லட்சியத்தை அடைய வந்துட்டு வழிவகுக்கிறது தியானம். தொழில்ல பார்த்தீங்கன்னா உலகில் உள்ள எல்லா தொழில் நிறுவனங்களுக்கு மனவளக்கலை கொடுக்கும்போது தொழில்துறையில் அமைதியான முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது. அதே போல மருத்துவமனைகள்ல மனவளக்கலை தவம் கற்றுக் கொடுக்கும்போது நம்மளுக்கு நோயை பற்றிய பயம் தான் பார்த்தீங்கன்னா நோயை வந்து அதிகப்படுத்துது. அப்போ வந்து தியானம் கொடுக்கும்போது நம்ம நோயை பற்றிய பயம் அகன்று விழிப்புணர்வு உண்டாகிறது. ஐநா சபையில பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21ஆம் தேதி அன்று மில்லியன் கணக்கான மக்களை 15 நிமிடம் எல்லாத்தையும் ஒண்ணா பயிற்சி செய்ய அழைக்கும் உலகளாவிய ஒருங்கிணைந்த தியானம் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அருட்தந்தையினுடைய தவங்கள் வந்து அடிக்கடி எல்லாருக்கும் கொடுக்கும்போது ஒன்றாக பயிற்சி செய்யும்போது உலக அமைதிக்கு வழிவகுக்கிறது. வேகமாக மாறி வரும் உலகத்திற்கு ஞானம் மற்றும் நல்வாழ்வை வளர்க்க உதவுகிறது. முடிவுரை.
வேதாத்ரி மகரிஷி அவர்களின் 9 வகை தவங்களும் தனிநபரின் உள் வாழ்க்கையை வளப்படுத்துவதோடு வெளியுலக வாழ்வையும் உயர்த்துகின்றன. ஆரோக்கியம், அமைதி, நம்மளுக்கு ஒற்றுமை, பகுத்தறிவு, சகோதரத்துவம்லாம் கிடைக்கிறது. உலக நாடுகளில் பல வகையான நம்ம தவங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும், நம்ம அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள அனைத்து வகையான தவங்களும் பாமர மக்கள் கூட புரிஞ்சு, ரொம்ப நல்ல நிலையில செஞ்சு, எளிய முறையில கற்றுத்தரப்படுவதனால, மிக சுலபமாக அனைவராலும் செயலுக்கு கொண்டு வர முடியும். மேலும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள அனைத்து நிலை தவங்களும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் எல்லா நாடுகளில் உள்ள இளம் தலைமுறையினரும் இதை ஏற்றுக்கொண்டு முன்னேற முடியும். உலக மக்கள் அனைவரும் நம்ம 9 வகையான தவங்களையும் கற்று போதனை மார்க்கமாக இல்லாம சாதனை மார்க்கமாக கற்று தேர்ந்து வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற்று வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வேற யாரு பேசுறீங்க? வாழ்க வளமுடன் ஐயா. வித்யாலட்சுமி, கும்பகோணம் ஐயா. இந்தாங்க, உங்களுக்கு கோகோஸ்ட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குரு அருளும் சூட்சமமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவீர்களாக. வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய தவங்கள் மற்றும் அன்றாட வாழ்வியல் தாக்கங்கள் என்னும் தலைப்பின் கீழ் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து சிந்தனையாளர்களுக்கும் வாழ்க வளமுடன் என கூறி, இன்று நாம் காண இருப்பது எளிய முறை குண்டலினி யோகம், வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய தவங்கள், அதனை சார்ந்த சில அறிவியல் விளக்கங்கள், தவத்தின் பயன்கள், உள்ளுணர்வு விளக்கம், சமுதாய தாக்கங்கள் மற்றும் செயல்பாட்டிற்கான அழைப்பு. முன்னுரை. மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குருடன், விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் நொண்டி என ஐன்ஸ்டீன் சொல்வது போல் இல்லாமல், வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மெய்ஞானத்தோடு விஞ்ஞானத்தையும் இணைத்து எல்லோராலும் ஏற்றும் கொள்ளும்படியாக வேதாத்ரியத்தை நமக்கு தந்துள்ளார். அதன் ஒரு சிறு பகுதியாக அவர் அளித்துள்ள தவங்கள் அதற்கேற்றவாறு இன்றைய நவீன விஞ்ஞான அறிவியலில் அதற்கான சில சான்றுகளை பகுப்பாய்வு செய்தும் நம் உலக சமுதாய சேவா சங்கம் சார்பாக அனைத்து நிலை மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். அகத்தவம். எளிய முறை குண்டலினி என்பது அறிவின் பதிவை கொண்ட உயிர் சக்தியை மேலே நோக்கி எழ செய்து அதிலே ஒன்றி நின்று இயற்கை ரகசியங்களை உணர்ந்து தன்னிலை உணரும் பயிற்சியாகும். இந்த தெளிவையும் பயிற்சியையும் நல்குவதே எளிய முறை குண்டலினி யோகமாகும். இப்பொழுது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய 9 தவங்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஆகினை தவம். இத்தவத்தின் போது மூலாதாரத்தில் இருக்கும் உயிரை புருவ மத்தியில் நாம் உணர்கிறோம். இதன் மூலம் பிட்யூட்ரி கிளாண்ட்ஸ் நல்ல இயக்கம் பெறுகிறது. அடுத்ததாக சாந்தி தவம். தவத்தின் கனலை இறக்கி தருவதால் இதற்கு சாந்தி தவம் என்றும் பெயர். சாந்தி யோகத்தை முறையாக கையாண்டால் மனநோய் என்பது யாருக்கும் எங்கும் இருக்காது என்று வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கூற்று. துரிய தவம். இங்கு மனமானது மறைய உயிர் உயிராகவே நிற்கிறது. இதற்கு ராஜயோகம் என்றும் பெயர். துரியாதீத தவம். துரியத்தை தாண்டி மனிதன் தனித்துவமான ஆத்ம அனுபவத்தை அடையும் நிலை. உடல் மற்றும் பிரபஞ்சம் ஆகியவற்றின் நிலைகளையும் இயக்க சிறப்புகளையும் விளைவுகளையும் நன்கு உணரும் ஆற்றல் ஏற்படுவதால் உயிரினத்திற்கும் இறைநிலைக்கும் உள்ள தொடர்பு ஆகியவை அறிவிற்கு ஏற்பட்டு அறிவு முழுமை எய்துகிறது. இதற்கு நிறைப்பேற்று நிலை என்றும் கூறுவர். அடுத்ததாக பஞ்சேந்திரிய தவம். ஐம்புலன்கள் மூலமாக உயிராற்றல் மிகுதியாக செலவானால் ஐம்புலன்கள் கருவிகள் கெடும். எனவே புலன்களையும் புலன்கள் மூலமாக செலவாகும் உயிராற்றலின் செலவையும் குறைத்து கொள்வதற்கு இந்த பஞ்சேந்திரிய தவம் நமக்கு உதவியாக அமைகிறது. பஞ்சபூத நவக்கிரக தவம். நமது உடலுக்குள்ளாக இயங்கும் ஜீவகாந்தம் எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அந்த பொருளின் தன்மைக்கேற்ப மாற்றம் பெறும். பஞ்சபூத நவக்கிரக தவம் செய்யும் போது பஞ்சபூத நவக்கிரகத்தினால் ஏற்படும் அனைத்து நன்மைகளும் நமக்கு ஏற்படும். 9 மைய தவம். உடலில் அமைந்துள்ள 7 நாளமில்லா சுரபிகளும் சிறப்பான முறையில் செயல்பட உதவுகிறது. அதோடு பிரபஞ்ச களம், சுத்தவெளி என 2 மையங்களிலும் தவம் செய்யும் போது இறைநிலையுடன் இணைக்க அது பேரு உதவியாக இருக்கிறது. அடுத்ததாக நித்யானந்த தவம்.
இந்த தவத்தின் மூலம் கருமையத்தில் மையம் கொண்டுள்ள ஜீவகாந்தத்தை உடலில் உள்ள அத்தனை செல்களுக்கும் செலுத்தப்படுகின்றன. இந்த தவத்தின் மூலம் ஜீவகாந்தம் தடையில்லாத ஓட்டத்தை உடல் முழுவதும் ஏற்படுத்துகிறது. இறைநிலை தவம். இறைநிலையிலிருந்து மனிதன் வந்த வரலாற்றை உணர்த்துவது, மனதை இறைநிலையோடு கலக்குவது இந்த இறைநிலை தவத்தின் நோக்கமாகும். அடுத்ததாக மன அலைச்சூழல் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. சாதாரணமாக மனித மனம் உணர்ச்சி நிலையில் இருக்கும்போது 14 to 40 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இதை நம்ம பீட்டா வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். தவத்துல நம்ம ஆரம்பிச்ச பிறகு ஆல்பா வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய 8 முதல் 13 வரை மன அலைச்சூழல் இங்கும். இப்ப அங்க மன அமைதி, புலனடக்கம் ஆகியவை கிட்டும். இன்னும் ஆழ்ந்த நிலை சென்றால் தீட்டா வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய விழிப்பு நிலையில் பிரபஞ்சக்களம், அதாவது 4 முதல் 7 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அதற்கு மேலே டெல்டா அலை என சொல்லக்கூடிய 1 முதல் 3 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அலை இயக்கத்தில் இறைநிலையோடு சுத்தவெளி என்னும் தவநிலையை நாம் எய்த முடியும். இப்பொழுது அறிவியல் ஆராய்ச்சியுடன் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய தவங்களோடு சில விளக்கங்களை பார்ப்போம். ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அவங்க என்ன ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்கன்னா, தியானம் மன அழுத்தத்தை தூண்டும் ஹார்மோன்களான கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் சுரபிகளின் போன்றவற்றை குறைக்கும் என உறுதி செய்துள்ளார்கள். இதை நம்ம எது மூலியமா செய்யலாம்னா, நம்ம சாந்தி தவம், அதாவது இதுல மூலாதாரத்துல நம்ம தியானிக்கும் போது அந்த பகுதியில் உள்ள சென்சரி நர்வ்ஸ் அமைதியான அதிர்வுகளை, பயோ எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ உருவாக்கும். இதை முதுகுத்தண்டின் வழியாக மேலே சென்று மூளையில் உள்ள லிம்பிக் சிஸ்டம், ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஆகிய இடங்களை தாக்கும் போது மூளையில் பெறும் விளைவுகள் என்னெல்லாம் இருக்கும்னா, லிம்பிக் சிஸ்டம் மன அமைதி பெறும், பயம் குறையும், பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்ன ஆகும்னா, தெளிவு அடையும், விழிப்புணர்வு கிடைக்கும். இது தவிர அமிக்டலால அச்ச உணர்வு எல்லாம் குறையும் போது நமக்கு என்னன்னா சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அதிகரிக்கிறது. அடுத்ததாக ஒரு சமீபத்திய ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2024 சுவாதிஷ்டான சக்ரா மனித வாழ்வு, சுய வளர்ச்சி, உணர்ச்சி நிலை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகிய சூழல்களில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என கண்டறிந்து அதை நிரூபிச்சிருக்காங்க. மூன்றாவது மூளை அலைகள் மூலம் நேரடி அல்லாத தூண்டல். தியானம் மூளையின் உள்ள டெல்டா மற்றும் தீட்டா அலைகளை உருவாக்குகிறது. இது ஆழ்ந்த ஓய்வை ஏற்படுத்தி வளர்ச்சி ஹார்மோன் சுரபியை தூண்டுகிறது. இதுக்கு நம்ம துரிய தவத்தை இதோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா சுப்பீரியர் செர்விக்கல் கேங்லின் எனப்படும் பகுதியிலிருந்து வரும் சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் பல்சஸ்ல இருந்துதான் பீனியல் சுரபி தூண்டப்படுகிறது. இந்த நரம்புகள் மெலட்டோனின் சுரபிக்கு நல்ல முறையில் செயல்படுத்த முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது இந்த ஹைப்போதாலமஸ் பிட்யூட்டரி ஆக்சிஸ் மூலம் பீனியல் சுரபி ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இது மூலியமா என்னன்னா, நம்ம உடலில் உள்ள உயிரியல் சக்கரம், மனநிலை, ஹார்மோன் சமநிலை போன்றவற்றுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்ததாக டேவிட்ஸ்டன் 2003 அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர்டிசோல் அளவு தியானம் செய்பவர்களுக்கு குறைவாகவே சுரக்கிறது அப்படிங்கிறோம். இதைத்தான் நம்ம ஏற்கனவே சொன்னா, அந்த மூலாதார சக்கரத்துல நம்ம தொடர்ந்து தவம் செய்யும் போது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைஞ்சு பாதுகாப்புங்கிற ஒரு தன்மை அடையும் போது இந்த நிலை நமக்கு உருவாகுது. அடுத்தது ஹெச்பிடி ஆக்சிஸ், ஹைப்போதாலமிக் பிட்யூட்டரி தைராய்டு ஆக்சிஸ் மீது தாக்கம். தியானம் தைராய்டு ஹார்மோன்களின் சுரபியை சமநிலைப்படுத்துகிறது. இது மன அழுத்தம், சோர்வு போன்ற நிலைகளை குறைக்க உதவுகிறது. இப்ப இது நம்ம தியானம் எதுக்கு சொல்லலாம்னா, துரிய தவத்தோட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஹைப்போதாலமஸ் என்ன உருவாக்குதுன்னா, டிஆர்ஹெச் தைரோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோனை வெளியிடுது. இது வெளியிட்டோன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை வெளியிடுது. இந்த டிஆர்ஹெச்சும் டிஎஸ்ஹெச்சும் வெளியிட்டோன்னா தைராய்டு கிளாண்ட்ல இருக்கிற T3 T4 அதாவது ட்ரினோடைன் தைராய்டு மற்றும் தைராக்சின் வெளியிட்ட உடனே இது கொஞ்சம் அளவு இன்க்ரீஸ் ஆனோன்னு என்ன ஆயிடும்னா, இந்த ஹைப்போதாலமஸ்லயும் பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கிற ஹார்மோன்ஸ்ல குறைஞ்ச உடனே ஹார்மோன் நார்மலா எல்லா உடல்ல இருக்கிற எல்லா ஹார்மோனும் சமநிலைக்கு வருது. சோ இது எல்லாத்துக்குமே என்ன ஆகுதுன்னா, இந்த துரிய தவம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நெக்ஸ்ட் ஹைப்போதாலமிக் பிட்யூட்டரி அட்ரினல் ஆக்சிஸ் மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, தியானம் கார்டிசால் எனும் மன அழுத்த ஹார்மோனை குறைக்கிறது. இது ACTH அட்ரினோ கார்டிகோ டிராபிக் ஹார்மோன் என்ற ஹார்மோன்களின் சுரபியை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம என்னன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்க்கலாம். எப்படின்னா, இந்த ஹைப்போதாலமஸ் கார்டிகோ டிராபின் ரிலீசிங் ஹார்மோனை வெளியிடுது. இது வெளியிட்ட உடனே என்னன்னா, பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து
அட்ரினோ கார்டிகோ டிராபிக் ஹார்மோன்ஸ் வெளியிடுது. உடனே என்னன்னா அட்ரினல் கிளாண்டுல இருக்கிற கார்டிசால் அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து வெளியில வருது. இப்ப இது எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தணும்னா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த 9 மைய தவம் நமக்கு நல்லாவே ஒத்துழைப்பு கொடுக்கும். சோ அடுத்தது வந்து மவுண்ட் சினாய் அப்படிங்கிறவங்க 2025ல ஒரு ஒரு ஆய்வு செஞ்சு வெளியிட்டிருக்காங்க. அது வந்து அமிக்டலா மற்றும் ஹிப்போ கேம்பஸ் வந்து நல்ல முறையில சமன்படும் அப்படின்னு. இப்ப இது எல்லாமே வந்து சாந்தி தவத்து மூலியமா நமக்கு எல்லாமே சரிநிலைப்படும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பாத் அண்ட் சவுத் ஆம்டன் 2024ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 91 நாடுகளை சேர்ந்த 1247 பேர்களிடம் இலவச மொபைல் செயலி மெட்டிடோ மூலம் வழங்கப்படுகிறது. இது வந்து என்ன ஆகுதுன்னா தினசரி தியான அமர்வுகள் ஒரே நேரத்துல எல்லாரும் உட்காரும் போது என்ன நிரூபிச்சிருக்காங்கன்னா டிப்ரெஷன் குறையுது, ஆங்ஸைட்டி குறையுது, சவுண்ட் ஸ்லீப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மோட்டிவேஷனல் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே நம்ம என்ன செய்யலாம்னா இதை நம்மளும் வந்து ஸ்கை யோகா மூலியமா கொண்டு வரும்போது எல்லாத்தையுமே இப்ப ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. இதை வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல எல்லாரும் ஒரே டைம்ல இதை செய்யும் போது நம்ம கிட்டயும் அந்த விழிப்பு நிலை கொண்டு வரும்போது எல்லாமே நார்மல் ஆகி டிப்ரெஷன் குறைஞ்சு மோட்டிவேஷனல் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலே எல்லாத்தோட தவறுகளும் மனித இயல்புல உணர்ச்சியில செய்யப்படக்கூடிய அனைத்து தவறுகளுமே சீராகும். அடுத்தது MIT மற்றும் ஹார்வர்ட் 2025 என்ன சொல்றாங்கன்னா நீண்ட காலம் தியானம் செய்பவர்களின் மேம்பட்ட அறிவாற்றலின் நெகிழ்வுத்தன்மை, உணர்ச்சி நடுநிலை மற்றும் குறைக்கப்பட்ட வலி உணர்தல் ஆகியவற்றை காட்டுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து எப்படின்னா நம்மளுடைய தியானம் வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் பகுதியை வலுப்படுத்துகிறது. இது வந்து என்னன்னா முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துது. நீண்ட நாள தியானம் செய்யும் போது அந்த கிரே மேட்டர்ஸ்ங்கிறது அந்த மூளை செல்கள்ல இருக்கிற டென்சிட்டி அதிகரிக்கும் போது அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி மேம்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா உணர்ச்சி நடுநிலை, குறைக்கப்பட்ட வலி, அறிவாற்றல் வந்து பெருகும். அதாவது ஓல்டேஜ் ஆகும்போது கூட நம்ம நினைவாற்றல் வந்து மங்காது. அடுத்தது அறிவியலில் தியானம் அணு மற்றும் மரபணு மாற்றங்கள். இது வந்து டைரக்டா டிஎன்ஏவை தாக்காட்டாலும் நம்ம மூலாதாரத்துல சாந்தி தவம் பண்ண என்ன ஆகும்னா நம்ம பாதுகாப்பு உணர்வு, ஏன்னா அது வந்து நம்மளுடைய கருமையத்தோட இருக்கிறதுனால அந்த செக்ஷுவல் கிளாண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மரபணு மாற்றங்கள் நல்ல முறையில சீராகும். அடுத்தது தியானம் நுண்ணியல் எதிர்ப்பு மற்றும் அழற்சி தொடர்பான மரபணுக்களை கட்டுப்படுத்துகிறது. இப்ப இந்த அழற்சி மரபுகள்னு என்னன்னாக்கா உடலில் ஏற்படும் ஒரு பாதுகாப்பு எதிர்வினை ஆகும். இதை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைய இது எல்லாமே நார்மல் ஆகும். நெக்ஸ்ட் டெலோமெரஸ் என்னும் என்சைம் அதிகரிப்பதன் மூலம் முதுமை தாமதமாகிறது. தியானம் வந்து என்ன ஆகுதுன்னா ஆன்டிவைரல் ஜீன்ஸ் மற்றும் இம்யூனின் ரெகுலேட்டிங் ஜீன்ஸை தூண்டுது. அப்ப அந்த டெலோமெரஸ் என்சைம் செயல்படும் போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா முதுமை வந்து தாமதமாகும், தள்ளி போகுமே தவிர அது அந்த ஏஜ் வரும். பட் நமக்கு பார்த்தா அந்த ஏஜ் வந்து சின்ன வயசா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க போறது உடல் நல பயன்கள். தியானத்தினால என்ன ஆகுதுன்னா ஹார்மோன்கள் சார்ந்த குறைபாடுகள் சீரமையுது, பெண்களின் கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள் சீரமைக்கப்படுகின்றன, அறிவாற்றல் செயல்பாடுகள் மேம்படுகிறது, நாள்பட்ட வலி வந்து குறைகிறது. மனநல பயன்கள்னு பார்க்கும்போது பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்ளும் போது உள்ளாற்றல் இன்டியூஷன் வந்து ஜாஸ்தி ஆகுது, மனதின் ஓர்மை தன்மை, ஏற்பு திறன், அறிவு கூர்மை மற்றும் நினைவு திறன் கூடுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போறது உள்ளுணர்வு விளக்கம். உள்ளுணர்வு வந்து என்னன்னா தவம் அடிப்படையான உடல் உறுப்புகளும் உயிரணு கட்டமைப்புக்கும் ஆரோக்கியமாக வைத்திருக்க ஒரு உன்னத பயிற்சி. இதனால என்ன ஆகுனா மனதுல ஓர்மை சீர்மை எல்லாம் ஏற்படுது, ஆன்மீக வளர்ச்சியில ஒற்றுமை ஏற்படுது, வளமான புதிய சமுதாயம் உருவாக வழிவகுக்குது. இம்ப்ளிகேஷன் ஃபார் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி. இப்ப இது வந்து என்னன்னா நான் எடுத்திருக்க சப்ஜெக்ட் ஏதோ ஒரு கிளாண்ட் எடுக்கணுங்கிறதுனால நான் மூலாதாரத்தை எடுத்து மூலாதாரம்ங்கிறது வந்து எடுக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டமும் சரி பண்ணுது, ஹார்மோனல் லிங்க்ல இருக்கிற அட்ரினல் சுரபிகள் எல்லாமே சரியாகுது, லிம்பிக் சிஸ்டம் மற்றும் எனர்ஜி ஆற்றல் மற்றும் விழிப்பு நிலை. இது எப்படின்னாக்கா நம்ம மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தி மேலே எழுப்பும் போது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லுவோம், அதாவது என்னன்னா இடக்கலை பின்கலை இதை வந்து நம்ம செய்யும் போது இந்த சூஷ்மா நாடி வழியாக மூளை வரை செல்லும் போது விழிப்பு நிலை உருவாகுது. விழிப்பு நிலை உருவாகும் போது நரம்பியல் ரீதியாக இதை ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒப்பிடலாம். அப்ப மூளையின் விழிப்பு நிலையை வந்து எப்பவுமே வந்து நார்மல்ல வச்சிருக்க இந்த மூலாதாரம் நம்ம சாந்தி தவம் யூஸ் ஆகுது. அடுத்தது செயல்பாட்டிற்கான அழைப்பு. செயல்பாட்டிற்கான அழைப்புன்னு நம்ம பார்க்கும்போது எளிய முறை குண்டலினி யோகா பயிற்சினால் மனித வளத்தை காப்பது மட்டுமல்லாது இயற்கை வளங்களையும் நம்மளால பாதுகாக்க முடியும்.
அப்புறம் எளிய முறை குண்டலினி யோகத்தை அனைத்து தொழில்நுட்ப நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு, இப்ப கல்வி நிறுவனம்னு எடுத்துட்டோம்னா இப்ப எப்படி மார்னிங் பிரேயர்ஸ் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே ஒரு 11 தடவை நம்மளுடைய இரண்டொழுக்க பண்பாடும் இந்த வாழ்க வையகம் அப்படிங்கிற ஒரு சாண்டிங் ஆட்டோ சஜஷன் மாதிரி எல்லா மக்களும் அதான் என்னன்னா இளம் தலைமுறையினர் சொல்ல ஆரம்பிச்சாலே அது இளம் தலைமுறையினர் தான் அடுத்த நம்ம வருங்காலத்துல அவங்கதான் நம்மளுடைய இது. சோ அப்படி இருக்கும்போது அவங்க டெய்லி அதை வந்து இரண்டொழுக்க பண்பாட்டையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்கள் சொல்லும்போது உலகம் முழுக்க அமைதியும் பரவும். நம்ம போரில்லா நல்லுலகம் வேதாத்ரி அவர்கள் கண்ட கனவு சீக்கிரத்துல நிறைவேறும். அப்ப இந்த க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தவங்களை தினமும் செய்து வரும்போது மனதிற்கு நுட்பமும் வலிமையும் ஏற்படுத்தும். இறைவனே நானாக இருக்கிறேன் என்ற தன்னிலை விளக்கம் கிடைப்பதால் அனைத்து உயிர்களும் ஒன்று. அப்ப என்ன இரண்டொழுக்க பண்பாடு வரும். என்ன எந்த உயிர்களுக்கும் துன்பம் கொடுக்காமலும் துன்பம் கொடுக்கும் உயிர்களுக்கு நம்மாலான துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய முடியும். அப்புறம் வேதாத்ரி மகரிஷி அருளிய தவங்கள் இப்ப எல்லாமே அறிவியல் பூர்வமாக நம்ம எல்லாமே நிரூபிச்சுட்டு வருகிற நிலையில இது அனைத்து நிலை மக்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அருட்தந்தை கனவான உலக அமைதி மற்றும் உலக சமாதானம் தோன்றக்கூடிய நாட்கள் வெகு தூரம் இல்லை. நன்றி, வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நிலை பேராசிரியர்களுக்கும் அனைத்து நிலை மெய்யன்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இதை பற்றிய கருத்துக்கள் வேற யாராவது பேசுறீங்களா? டைம் 43 ஆயிடுச்சுங்க. அடுத்த 15 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் கிடையாது. இப்ப நீங்க பேசுறதை பத்தி கருத்துக்கள் கூற விரும்புறீங்க, கொஞ்சம் கருத்து கூறலாம். ஒருத்தர் கூட கருத்து கூற விரும்பலையா? ஐயா இருக்காங்க, ஜெயபாலியா இருக்காங்க. ஜெயபாலையா சொல்லுங்க சிவபிரகாசம் ஐயா சொல்லுங்க. நீங்க ஜெனரல் அவங்க முதல்ல ஒப்பிச்ச சப்ஜெக்ட் தான் ஒப்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் படிக்கிற மாதிரியே தான் இருக்குதுங்கய்யா, பேச்சு மாதிரி கொண்டு இவங்க வருவாங்க. பிரசன்டேஷன் வித்யாலட்சுமி பிரசன்டேஷன் நல்லா இருக்கு. சந்திரம்மா பாத்தீங்கன்னா டோன் வந்து தென்கட்சி கோ சாமிநாதன் டோன் மாதிரி இருக்கு, ஆனா படிக்கிற மாதிரியே தான் வருது. இல்ல அது வேற வழி இல்ல, மத்தவங்களுக்கு இது பரவாயில்ல. பரவாயில்ல. ஐயா வாழ்க வளமுடன்யா. இப்ப சந்திராமா என்ன மாத்திக்கணும், அந்த கரெக்ஷன் சொல்லுங்கயா. சந்திராமா என்ன மாத்திக்கணும், எப்படி படிக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்கயா. நான் எப்படி மாத்திக்கேன்? முதல்ல அவங்க தானே படிச்சாங்க. ஆமாங்கய்யா. ஐயா முதல்ல நான் படிச்சேங்கய்யா, சந்திரா படிச்சேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா நாங்க மாத்திக்கிறோம். எனக்கு டோன் வந்து கொஞ்சம் இது சளி பிடிச்ச மாதிரி இருக்கனால ஒரு மாதிரி இருக்கு. இங்க டவரும் விட்டு விட்டு வந்ததுங்க ஐயா. வாழ்முடன் நீங்க சொல்லுங்க ஐயா, எதை மாத்திக்கணும், எதை சேர்த்திக்கணும்? ஐயா வாழ்முடன். முதல்ல சந்திராமா முன்னாடி வேற யாரோ ஒருத்தர் படிச்சாங்க. சங்கீதாவா யாரோ படிச்சாங்களே. அம்மா சசிகலா பாரி படிச்சேங்க ஐயா. நான் இதான் முதல் தடவை படிச்சது. அடுத்த தடவை நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேங்க ஐயா. எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணணுங்கிறது கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க ஐயா. ஜெயபால் ஐயா உங்களை நோக்கி கேட்கிறார்கள். என்னமா கேட்டீங்கம்மா? சசிகலாங்க ஐயா, நான் தூக்கம் ஜீவகாந்தம் தூக்கம் சார்ந்து படிச்சேங்க ஐயா. அதுல வந்து இப்பதான் முதல் தடவை. இல்லம்மா அப்படி நம்ம போய் அங்க சொல்ல முடியாது இல்லையா? ஆலியாலாம் நான் இப்பதான் முதல் தடவை வர்றேன் பேசுறேன்னு சொல்ல முடியாது இல்லையா? இவ்வளவு நாள் பேசுறோம். இல்லைங்க, இன்னைக்குதான் நான் பேசுறேங்க ஐயா. இந்த இதுலயே ஃபர்ஸ்ட் நான் அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். 10 தடவை படிச்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா வரும். இங்கதான் வந்து பிரசன்ட் பண்ணுங்கிறதே இல்ல. சரிங்கய்யா. வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்காத போயிடும், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப நாங்க இருக்கிறதானே கேட்போம். அடுத்த தடவை நின்னு கொஞ்சம் மேம்படுத்திக்கிறீங்க.
ஐயா வாழ்க வளமுடன். சந்திரா, நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நான் மாத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள். அதாம்மா நீங்களே தான் திக்கிட்டா நான் சொன்னீங்க. மெதுவா டவர் விட்டு விட்டு வந்ததுங்க ஐயா. டவர் இல்லம்மா, நீங்க பேசுறதே மெதுவா, வாய்ஸும் குறைஞ்சு போச்சு. மெதுவா கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்குங்கய்யா. அதனால இப்ப என்ன ஆகுன்னா எப்படி இருக்கு சொல்லுங்க, சரியா நான் மாத்திக்கிறேன். இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா சொன்னாங்க. வித்யாலட்சுமி வந்தாங்க இல்லையா? ஆமாங்க. ஓகேங்க. நன்றிங்கய்யா. நல்லா இருக்கு. ஓகே ஓகேங்க. நான் ஃபர்ஸ்ட் முறை வந்து சொன்னீங்க ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இன்னும் முழுசா நல்லா ஆவலைங்கய்யா. அடுத்த தடவை வந்து நல்லா பண்ணிக்கிறேங்கய்யா. சரிங்க சரி. ஐயா சொல்லிட்டாரு, தென்கட்சி சாமிநாதன் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டாருங்க ஐயா. என்னுடைய வாய்ஸ் அப்படி டோனே மாறி போச்சுங்க ஐயா. இல்ல டோன் அது நல்லா இருக்கு. அது நல்லா பேசுறதுக்கு நல்ல டோனுங்க அது. ஐயா ஐயா வித்யாலட்சுமி பேசுறேன். எனக்கு என்ன ஐயா சரி பண்ணணும்? நான் இன்னும் டைமிங் சரி பண்ணணுமோ? 15 நிமிஷம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 13 நிமிஷம், ஒரு நிமிஷம் முன்னாடி முடிக்கிறது ரொம்ப சிறப்புங்கம்மா. நம்ம அங்க டைம் சரிங்க. எல்லாம் இழுக்க கூடாது. ம். ஏன்னா பலதுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம்னா மத்தவங்களுடைய வாய்ப்பு பாதிக்கப்படும். சரிங்க ஐயா. வீட்டுல பல முறை பேசி 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 பழகணுமா. நமக்கு டைரக்டா போயெல்லாம் அப்படி பேச முடியாது. ஏன்னா படிக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. ஆனா சரிங்க. படிக்கிறப்ப நல்லா படிச்சுன்னு தெரிஞ்சு போயிருங்க. எழுதி வச்சுக்கங்க. ஆனா பேசுற மாதிரி அப்படி வரணும் பாவனை. சரிங்க ஐயா. ஐயா சங்கீதா ஐயா சொல்லுங்கம்மா. என்ன மாத்திக்கணும்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஐயா. இல்ல நீங்க வந்து நிறைய பேராசிரியர்கள் பேசியிருப்பாங்க. இப்ப ஜெயபாலியா பேசுறாரு. நம்ம மாணிக்க வாசகர் நேற்று பேசுனது எல்லாம் கேட்டீங்களா? ஆமா. அது இல்ல எப்படி இருந்தது? எழுதி வச்சு படிக்கிற மாதிரி இருந்ததா? இல்லைங்க ஐயா. அது மாதிரி பேசணுமா? அதுதான் நமக்கு தேவை. ஓகேங்க ஐயா. இப்ப நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க பேசுனது நீங்களே ஒரு முறை கேட்டு பாருங்க. அப்படியே கண்டிப்பாங்க ஐயா. படிச்சுன்னு எழுதி வச்சு படிக்கிற மாதிரி தோணுது. அப்படி வரக்கூடாது. சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. அதை மாத்திட்டா சரியா போச்சு. அவ்வளவுதான். கருத்து நல்லா இருக்கு. ஓகேங்க ஐயா. ஏங்கய்யா மாணிக்கவாசன் ஐயா சொல்லுங்க ஐயா. என்னங்கய்யா கரெக்டுங்களா? ஐயா எப்படிங்க? நேத்து நீங்க பேசுனதுதான் நோட தாண்டி இருக்குது. அது மாதிரி பேசணும்னு சொல்றேன். முதல்ல சங்கீதாமா வாசிச்சாங்க. இல்லைங்க, பொதுவா என்ன பண்றாங்கன்னாங்க எழுதி ஒப்பிக்கிறாங்க. ஆமாங்க. தப்பு இல்ல. எழுதி வச்சுட்டு படிக்கலாமா. கொஞ்சம் ஆக்ஷனா அந்த ஏற்றத்தாழ்வோட படிச்சீங்கன்னா அது நீங்க கையில எழுதி வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. உங்க நோட் புக்கை எடுத்து கூட நீங்க ஆலியார்ல டேபிள் தப்பு கிடையாது. ஆனா பேச்சு வந்து நான் இன்று 2 1 4 3 2 6 6 2 8 இப்படி சொன்னீங்கன்னா ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டயலாக்கா பேசுனீங்கன்னா இது பண்ணுங்க. உண்டான முதல் இது டயலாக்கு, ஆக்ஷன், கைங்க ஆட்டுறது. நீங்க கையங்காலே ஆட்டு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பய கூட தூங்க மாட்டாங்க. இல்லைன்னா எல்லாரும் கொட்டாய் விட்டு தூங்கிடுவாங்க. கொஞ்சம் அந்த ஆக்ஷனோட கொஞ்சம் பேச கத்துக்கணுமா. பேச்சாற்றல் எல்லாருமே வந்து கருத்து தயார் பண்ணிட்டாங்கய்யா. பேச்சுக்கு இப்ப உயிர் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். அதாங்க ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி. பேச்சு ஆக்ஷன் பாதி. கொஞ்சம் ஆக்ஷனோட பேசினீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா பாக்குறவங்களுக்கு ஒரு லுக் அட்ராக்ஷனா இருக்கும். நான் இருந்து பேசும்போது வீடியோல பேச சொல்லிடலாங்கய்யா. அப்பதான் அவங்க எப்படி முகபாவனை எல்லாம் கொடுக்குறாங்கன்னு அதையும் பாத்துக்கலாம். வீடியோல பேசுனாங்க, இப்பயே பார்த்து பேசியே அவங்க அப்படியே பேசுறாங்க. கொஞ்சம் டயலாக் கலந்துட்டாங்கன்னா போதுங்க. ஐயா சிவபிரகாஷ் ஐயா சூப்பருங்க, நல்ல ஐடியாங்க. வீடியோலயே நாளையில இருந்து பேச வைங்க. அதாங்க கரெக்ட். அவங்களுக்கு பயத்தை போக்கி விடணுங்க, வேற வழி இல்ல. ஆமாங்க. இன்னும் 10 நாள் 7 8 நாள் கூட இல்லைங்க ஐயா. பாத்துக்குங்க. அதை பாருங்க. இங்க வந்து இந்த ஜூம்ல பேசுறதோட நின்று கூடாதுங்கம்மா. வீட்டுல இந்த டம்ளர் எல்லாம் 10 டம்ளர் அடிக்க வச்சு அத்தான் அன்பர்கள் நினைச்சு பேச வைங்க, பழகட்டும். அது மாதிரி நீங்க பேசி பேசி பழவனா தானா வந்துருங்க. மாணிக்கவாசகர் எப்படி பேசினாரு? 100 பேர் தான் அந்த ஜூம்ல அலோவ் பண்ண முடிஞ்சுச்சு. இல்லைன்னா இன்னும் ஒரு 20 30 பேர் வந்திருப்பாங்க போல தெரியுது. நடுவுல ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? பேசுங்கம்மா. நல்ல ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம்.
நாளைக்கு ஒரு நம்ம குரூப்ல வந்து கொடுக்குற ட்ரைனிங்ல கொஞ்சம் நான் கொஞ்சம் அதாவது உங்க லெவலுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிட்டு நாளைக்கு ஒரு குரூப்ல 1/2 hour பேச போறேன். அனைவரும் வந்திருந்து கொஞ்சம் சிறப்புக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். பத்மினி கண்டிப்பா அம்மா வரணும். அது என்ன பேசுறேன்னா டிவைன் டிவைன் ட்ரெஷர் ஆஃப் த டிவைன் ட்ரெஷர் இன் அவர் பாடி அத பத்தி பேச போறேன் ஐயா. பத்மினி அம்மா சொல்லுங்க ஐயா. எல்லாத்துலயும் போட்டு விட்டேன். உன்னியோர் யோகா இன்ஃபர்மேஷன் குரூப் 600 பேத்துக்கும் போட்டிருக்கிறேன். அறிவியல் அரங்கத்திலயும் போட்டிருக்கிறேன். ஆனா நீங்க ஆங்கிலத்துல பேசுறீங்களா தமிழ்ல பேசுறீங்களா? இங்கிலீஷ்ல தான் ஐயா பேசுறேன். 1/2 hour தான் ஐயா, ஜாஸ்தி இல்ல, புரியுற மாதிரி தான் பேசுவேன் ஐயா. அந்த மாதிரி பேசுங்க. என்னை பொறுத்தவரையும் ஊமையும் கனா கண்ட கதை தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பெரிய ஆள் தான். நீங்க நேற்றுக்கு பேசும்போது எவ்வளவு இங்கிலீஷ் எடுத்து விட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அருமையா பேசுனீங்க பேசுனீங்க நிறைய கலந்து வந்தது பேசுனீங்க. ஜெயபால் ஐயா, மத்த எல்லாம் கலாமா, குரு ஐயா, பழனிசாமி ஐயா, சிவபிரகாசம் ஐயா, சாமுண்டிமா, எல்லாரும் கண்மணி அம்மா, எல்லாரும் நான் பார்க்கல. அனைவரும் சசிகலா அனைவரும் வந்திருந்து கண்டிப்பா அந்த இதுக்கு வரணும். அது ஆழியார் பாலச்சந்தர் ஐயா அந்த வழி நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கேக்குறேங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் பத்மினியம்மா. வேற குறைகள்லாம் நம்ம குரூப்ல சொல்லுங்கம்மா, நான் வரப்பா. அங்க டைம் இல்லைங்க. ஒரு 5 minutes கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் அவர் இல்லைன்னா கருத்து சொல்றதுக்கு. நாளைக்கு 6:30 இருந்து 7:30 10 நிமிஷம் மெடிடேஷன், ஒரு 5 நிமிஷம் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட 30-40 minutes தாம்மா கொடுக்கறது. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன்ங்க. அந்த சங்கீதா அம்மா நல்லா பேசுறாங்க. அவங்க டோன் நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப ஸ்லோவா பேசுறாங்க. போன தடவையே ஜெயபால் ஐயா சொன்னாரு. கொண்டு போய் சேர்க்க முடியாது. கொஞ்சம் 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 குரல் வந்து, ஆனா குரல் இனிமையா இருக்குங்க. ஆனா வந்து கொஞ்சம் என்ன சொல்றாங்கன்னு நம்ம சவுண்ட் அதிகமா வச்சு கேட்க வேண்டியதா இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் திருத்திக்குமா கொஞ்சம் சங்கீதமா? சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. வாய்ஸ் கொஞ்சம் நல்லா ரைஸா பேசுங்க. உண்மைதானே பேசுறீங்க, உறக்க பேசுங்க. பயமா இருக்குங்க ஐயா. அது ஒண்ணு பயப்படக்கூடாதுமா. அதுதான் வீட்டுல பேசி பயப்படக்கூடாது. சரிங்க ஐயா. ஜெயபால் ஐயா ஃபர்ஸ்ட் நாளே சொன்னாரு, உங்களுக்கு தெரியுங்களா? கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் அதிகமா பண்ணி பேசுங்க. அதே நம்ம தெரியாது போயிடும். ஆமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறதா இருக்குது. ஐயா எப்படி பேசுறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் விளக்கம் கொடுங்கய்யா. மாணிக்கவாசன் ஐயா ஊட்டுங்கய்யா, வேற வழி இல்ல. சங்கீதாமா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சங்கீதமா எங்களை நீங்க என்ன பண்ணுங்க, பேய் பேசாசு மாதிரி இருக்குதா? ஒரு நிமிஷம் ஐயா. மாணிக்க வாசகம் ஐயா, ஐயா மாணிக்க வாசகம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கேப் போடுங்க. நான் தான் முதல் பேசுறேன், நீங்க தான் நடுவுல. கொஞ்சம் இருங்க, நான் பேசி தலைவருக்கு விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. பேசுங்க. பயமா இருக்குதுன்னா எங்களை எல்லாம் பார்த்தா பேய் பிசாசா இருந்தா பயந்துக்கலாம். ஏமா பயப்படுறீங்க? என்ன இப்ப என்ன முதல் இருக்குதா இல்ல யாராவது மிரட்டுறாங்களா? யாராவது அடிக்க வர்றாங்களா? எதுக்கு பயப்படுறீங்க ஃபர்ஸ்ட்? அப்படிலாம் இல்லைங்க ஐயா. அந்த சொல்லுங்க ஐயா. மகரிஷிக்குள்ள சில கிளாஸ்ல இருந்துகிட்டு பயம் எதுக்காக உங்களுக்கு பயம் வரணும்? பேசுறது மகரிஷி தத்துவம். எங்க மைக்க கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணுங்க. எதுக்காக நீங்க வந்து இது பண்ணிக்கணும்னு நான் கேக்குறேன். பயப்படணும். யசோதா மைக்க மியூட் பண்ணுங்கம்மா. அதனால தைரியமா பேசணும், கொஞ்சம் ஆக்ஷனோட பேசுங்க. அந்த குரல்ல வந்து ஏற்ற இறக்க வரணும். ஒரே கொஞ்சம் ஏற்ற வரணும். அது மாதிரி பேசுங்க. சும்மா நீங்க சும்மா ஜூம் தான் இருக்குது. ஒரு 5 மணிக்கு ஆரம்பிக்க சொல்லுங்க. ஒரு 1/4 மணி நேரம் பேசி பழகுங்க. எல்லாத்தையும் வர சொல்லுவோம். நீங்க 7:30 மணிக்கு வாங்க, பேசுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கனாலும் ஒரு 5 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு எடுக்க வேண்டாம். ஏற்ற இறக்கத்தோட ஒரு 5 நிமிஷம் டயலாக் போடுங்க. சொல்ற மாதிரி நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசி பாருங்க. கையங்காலையும் சும்மா அப்படியே ஒரு கையங்காலையும் ஆக்ஷனோட பண்ணி பாருங்கம்மா, நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள்ங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தவங்க பேசலாம்.
நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சேஷாச்சலம் ஐயா, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல சொல்லுங்க. போறீங்கன்னு காத்துட்டு இருக்கேன். சேஷாசலம் ஐயா. பட் மாணிக்கவாசகம் சொல்லிட்டாரு. சரி, நான் சங்கீதாம்மா ஒண்ணும் இல்லம்மா, நீங்க வந்து இந்த வாட் இஸ் தட், உங்களுடைய மொபைல்ல வந்து நீங்க பேசுறத வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும் அது உங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஓகேங்க. ஓகே. நீங்க மொபைலை எதிர்க்க வச்சுட்டு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சுட்டு நீங்க பேசுங்க. 5 மினிட்ஸ் யூ ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அது பாட்டுக்கு நீங்க பாட்டுக்கு பேசுங்க. அப்புறம் அதை ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும் அதனுடைய என்ன. அப்ப இவங்க சொல்றதனுடைய இதெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சுக்கும். ஓகேங்க. ஆமா. செகண்ட் திங் வந்து உங்க வீட்டுல ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தா ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி இப்ப ட்ரெஸ்ஸிங் மிரருக்கு முன்னாடி போய் நின்று பேச பழகுங்க. யூ கேன் see by yourself. அவ்வளவுதான். ஓகேங்க. அந்த ஃபியர் எல்லாம் போயிடும். எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க அழகா பேசுறீங்க, தைரியமா பேசுங்க. சரிங்க. மகரிஷி கொஞ்சம் எல்லாம் ஏதோ இந்த அம்மாவுக்கு ஆயிப்போச்சுன்னு இவரு பயந்து சொல்லுவாரு. அவர் பேர் என்ன, மாணிக்காசன் சொல்லுவாரு, மகரிஷி தான் வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு நீங்க போய் நின்னு பேச ஆரம்பிச்சிருங்க. அவர் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுவாரு. அவ்வளவுதான். கண்டிப்பாங்க. அழுக வளமுடன் நம்ம. இல்லைங்க, வீட்டுல இருக்கிறவங்க இந்த அம்மாவுக்கு ஏதோ ஆயிப்போச்சுன்னு பயந்துக்கு போறாங்க. ஒன்னும் ஆகாது, பயப்படாம பேசுங்க. ஓகேங்க. பயமே வேண்டாம். கலாவதி அம்மா அட்வைஸ் பண்ணுங்கம்மா, புதிய பேச்சாளர்களை ஊக்கப்படுத்துக்குமா. ஐயா சசிகலா பேசுறேங்க ஐயா. என்னோட கருத்துக்கள் போதுமானதா இருக்காங்கய்யா. இன்னும் நான் கருத்துக்கள் சேர்க்கணும். நம்ம 15 நிமிஷத்துக்கு தான் பேச போறோம். இன்னும் கருத்துக்களை குறைச்சிட்டா கூட தப்பு இல்லை. ஆனா அறிவியல் பகுதியே ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் கொடுக்கணும் நம்ம. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கருத்துக்கள் பத்தி பிரச்சனையே நம்ம நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த ஏற்ற இறக்கத்தோட மக்களை கவர்ற மாதிரி ஒரு நல்லிணத்தோட நம்ம பேச்ச கொண்டு போனோம்னா சிறப்பா இருக்கும். அது கொஞ்சமா நம்ம பயிற்சி பண்ணிக்கணுமா, அது நாமளா தான் பண்ணிக்கணும். எப்படி பேசினா மக்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி படிக்கிற மாதிரியே வரக்கூடாது. நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க, படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா சரிங்களாம்மா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கஷ்டமா தான் இருக்கு நாங்க சொல்றதை கேட்கறதுக்கு. அப்படி பண்ணாதான் மக்களுக்கு பிடிக்கும். இல்லைங்க ஐயா, எங்களுக்கு மேம்படுத்திக்கிற இதுதாங்க நீங்க சொல்றீங்க. நன்றிங்க ஐயா. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. வாழ்க வளமுடன்மா. நீங்க பயப்படாம பேசினாவே உங்களுடைய கருத்துக்கள்லாம் நல்லாதான் இருக்கு. எல்லாருடைய கருத்துக்களும் நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த 15 நிமிஷத்துக்குள்ள பேசணும்னு சொல்றது அதுவும் அறிவியல் விளக்கம் அதிகமா கேட்கறாங்க. அதனால அத மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டுன்னு எனக்கு என்னமோ உங்க குரூப்ல எல்லாருமே தியான குரூப்ல மேக்சிமம் சொன்ன பாயிண்டே சொல்ற மாதிரிதான் எனக்கு தோணுதுங்கம்மா. அது கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க தானே சொன்னீங்க மூலாதாரத்தை பத்தி. நீங்க சொன்னீங்களா இன்னொரு அம்மா சொன்னாங்களா? நான் பேசுறேம்மா. நான் தான் மூலாதாரம் பத்தி பேசினேன். சரி, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி சொன்னீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். ஆனா உங்க குரூப்ல செலக்ட் பண்ணிட்டீங்களா 2 பேரை? எல்லாரும் வாசிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பேரு இந்த தியானம் குரூப்ல வாசிக்கிறீங்க. இதுல 2 பேர் செலக்ட் பண்ணிட்டீங்க. கலாமா வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. முதல்ல 4 பேர் ஆனாங்கம்மா. ஆனா அப்புறம் ஐயா சொன்ன பின்னாடி சந்திரா அம்மாவும் வித்யாலட்சுமி அம்மா மட்டும்தாங்கம்மா. 2 பேர் மட்டும்தாங்கம்மா. இது கண்மணி அம்மா பேசலீங்களா? கண்மணி அம்மா வந்து ஐயாவுக்கு ஆள் இல்லைன்ட்டு அது உயிர் டீமுக்கு உயிர் இதுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்கய்யா. அங்க போயிட்டாங்களா? சரி சரி சரி. ஆள் இல்லைன்னு சொன்னதுனால அவங்கள அங்க பிராக்டிஸ் பண்ண அனுப்பிச்சு விட்டுட்டோம். இங்க வந்து சந்திரா அம்மாவும் வித்யாலட்சுமி அம்மாவும் தான் மட்டும்தாங்கம்மா. இப்ப 3வது பன்னீர் ஐயா ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இவங்க 2 பேத்துல ஏதாவது அங்க ஏதாவது இது வந்துச்சுன்னா டக்குனு ஒரு வச்சிருக்கிறோம். ஆனா அவரை பேச விடல. இப்ப 2 பேர் தாங்கம்மா பேசிட்டு இருக்காங்க. ஜெயபாலா ஐயா சொன்ன பின்னாடி நிறைய மாற்றம் நிறைய மாத்தி விட்டுருக்குறாங்கம்மா. அதுல வித்யாலட்சுமி அம்மா வந்து சாந்தி தவத்தை பத்தி அவங்கள அதிகமா கொடுக்க சொல்லி வச்சிருக்கிறாங்கம்மா. வித்யாலட்சுமி அம்மா அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. சந்திராமா தாங்கம்மா இன்னும் கொஞ்சம் அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்களா சரியாயிடுமா. நீங்க சொல்ற கரெக்ஷன் எல்லாம் அவங்க திருத்திக்குவாங்கம்மா, கரெக்ட் பண்ணிக்குவாங்கம்மா. நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி அம்மா. நன்றி அனைவருக்கும் நன்றி. இப்படி சொல்லதான் நாங்க சரியாவோம், மேம்படுவோம்.
நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். விமர்சனம்